இப்பொழுது ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். இன்னைக்கு பாருங்க, அரசியல்ல கூட என்ன பண்றாங்க, வந்த உடனே ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்க. இந்த பாட்டு பாடணும், ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு பாடணும், இப்படிலாம் ஒரு இது பண்றாங்க. ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அதெல்லாம் பண்ணிட்டு தான் இதை ஆரம்பிக்கிறாங்க கூட்டத்தையே. என்ன ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பார்ப்பீங்களா? எல்லாம் பார்ப்பேன். ஏன்னா சில காரியங்கள்லாம் உலகத்தார்கிட்ட கற்றுக்கணும். ஏன்னா சில காரியங்களை சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறாங்க, நம்மளும் சிஸ்டமேட்டிக்காக பண்ணணும். பாருங்க, சரி, நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துவோம். தேவன் கொடுத்த ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம், தேவன் கொடுத்த அழைப்புக்காக ஸ்தோத்திரம், தேவன் கொடுத்த வல்லமைக்காக வரங்களுக்காக ஸ்தோத்திரம், தேவன் கொடுத்த சபைக்காக ஆத்துமாக்காக ஸ்தோத்திரம், தேவன் கொடுத்த குடும்பத்துக்காக மனைவிக்காக பிள்ளைக்காக ஸ்தோத்திரம், பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், தேவன் கொடுத்த வீடு வாசலுக்காக பைக்கு கார்களுக்காக ஸ்தோத்திரம், பைக்கு கார்களுக்காக ஸ்தோத்திரம், தேவன் கொடுத்த சுகம் பலனுக்காக தீர்க்காயுசுக்காக ஐஸ்வர்யத்துக்காகவும் ஞானத்துக்காகவும் ஸ்தோத்திரம். உட்காருவோம். இதெல்லாம் நான் ஏதோ ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்து இதை அந்த ஊழியக்காரர்களுக்கு இதெல்லாம் பாருங்க எவ்வளவு முக்கியமா இல்லைங்களா? இந்த ஸ்தோத்திரம் பாருங்க எவ்வளவு முக்கியம் பாருங்க. நிறைய ஸ்தோத்திரப்பள்ளி 1000 ஸ்தோத்திரப்பள்ளிலாம் இருக்குது, அதெல்லாம் தப்பா சொல்ல. ஆனா தேவன் கொடுத்த ரட்சிப்புக்காக டெய்லி ஸ்தோத்திரம், தேவன் கொடுத்த அழைப்புக்காக, தேவன் கொடுத்த பாருங்க வல்லமைக்காக வரங்களுக்காக, இதெல்லாம் டெய்லி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணும்போது அது பெருகும், அது பெருக ஆரம்பிச்சிடும். ஆமென். சரி, அப்போ 2வது செக்ஷன் நம்ம போவோம். நான் அழகா நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொன்னல. உலகம் எப்படி இருக்குது பாருங்க. இன்னைக்கு நம்ம உபதேசத்தை தப்பா பிரசங்கம் பண்ணி நம்ம தப்பா ஆக்கி வச்சிருக்கிறோம். இதை ரைட் ஆகுது பெரிய விஷயமா இருக்குது. சில பேர் கேட்கறாங்க, சில பேர் கேட்காத போயிடுறாங்க. யூதர்கள் அப்படிதான் பண்ணாங்க. இயேசுவை கொஞ்சம் பேர் பிரசங்கம் பண்ணாங்க, கொஞ்சம் பேர் கேட்டாங்க போயிட்டாங்க. பவுல் பிரசங்கம் பண்றாரு, கொஞ்சம் பேர் கேட்டாங்க, கொஞ்சம் பேர் போயிடுறாங்க. அது இன்றைக்கு நடக்குது இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு வெளிச்சம் வரல, அவ்வளவுதான். வெளிச்சம் வந்தவங்களுக்காக ஸ்தோத்திரம், வெளிச்சம் வராதவங்களுக்காக புண்ணியம் பண்ண முடியாது. அதான் பார்த்தீங்கன்னா மார்ட்டின் யூதர் காலத்துல, அந்த காலத்துல என்ன பண்ணாங்களாம், பாவ சீட்டுக்காக சீட்டு வாங்குவாங்களாம் காசு கொடுத்து, இல்லைன்னா முழங்கால் போட்டு படிக்கட்டில் அந்த பாட்டில் எல்லாம் போட்டுட்டு அதெல்லாம் அதை போட்டு ரத்தம் வர அளவுக்கு முழங்கால் போட்டு போவாங்களாம். ஏன்னா தன்னுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு தன்னை எப்படியாவது வர்த்திக்க பண்ணணும், இதுதான் பாவத்துடைய மன்னிப்பு வழி அப்படின்ற மாதிரி ஒரு அபிப்பிராயம் இருந்தது பாருங்க. அப்போ மார்ட்டின் லூதருக்கும் அப்படி இருந்தது. அது மட்டும் இல்லை, மார்ட்டின் லூதர் ஒரு தன்னுடைய நண்பர் இடி விழுந்து செத்து போறதை பார்த்துருக்கிறாரு. அப்போ கடவுள்னா இவ்வளவு கொடூரமா இருக்கிறான்றத பத்தி ஒரு போதகர்கிட்ட போய் கேட்டுக்கிறாராம். அப்போ அவர் சொன்னாராம், இல்லப்பா கடவுள் போய் கொடூரம்லாம் கிடையாது, நீ சரியா பைபிளை வாசிக்கன்னு சொல்லி அமைச்சிருக்கிற. அப்பதான் அவர் ஒரு நாள் வாசிக்கும் போது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற அந்த வார்த்தை அவருக்கு வெளிச்சம் வந்துச்சு. ஒன் வேர்ட். லூதர் சபை ஃபெய்த் அப்படியே பரவச்சு பாருங்க. அப்போ ஒரு சின்ன நம்ம வெறும் ஒரு கூட்டத்துல போய் அட்டன் பண்றது கிடையாது, ஒரு கூட்டத்தை போய் அட்டன் பண்ணிட்டு வரோம் அப்படி கிடையாது. இந்த கூட்டத்தின் மூலமாக எனக்கு தேவன் ஒரு பெரிய வழியை வச்சிருக்கிறார், ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார், என் வாழ்க்கையின் தரத்தை மாத்த போறார். அப்போ நாங்களாம் பாஸ்டர் மீட்டிங்லாம் போறது எப்படி போறோம்னா, காசு கொடுத்து தான் போறோம். 1000 ரூபாய் கட்டிட்டு தான் போவோம். அது மட்டும் இல்லை, ரூம்ஸுக்கும் நாங்கள் தான் செலவு பண்ணி ரூம்ஸ் போட்டுட்டு போவோம். ஏன்னா அப்படிப்பட்ட இடம் தான். இப்போ போற இடம்லாம் பார்த்தா காசை கட்டிட்டு தான் போய் கேட்கணும். சாப்பாட்டுக்கு 3 நாளா 2 நாளைக்கும் சாப்பாட்டு காசை கட்டிடணும், ரூம்ஸ் நம்ம போட்டுக்கணும். அப்படிதான் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கத்துக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல அப்படி நடக்குது. ஏன்னா நல்ல சத்தியத்தை கேட்கணும்னா நம்ம கொஞ்சம் செலவு பண்ணி தான் ஆகணும். நல்ல புக்ஸுகளை வாங்கணும், நல்ல காரியங்களை படிக்கணும், நிறைய காரியங்களை படிக்கணும், விவரமா புரிஞ்சுக்கின பிறகுதான் நம்முடைய பிரசங்கமும் நம்முடைய காரியங்களும் நல்லா மாறும் பாருங்க. இருக்குதுங்களா? அப்போ இன்னொன்னு,
எல்லாரும் சொல்லுங்களேன், ஷாலோம். சொல்லுங்க, ஷாலோம். இது இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த உடனே முதல் சொன்ன வார்த்தை. உயிர் தெழுந்த உங்களுக்கு சமாதானம். அந்த சமாதானம் அப்படின்னா ஷாலோம், அதுக்கு என்ன அர்த்தமா? நிறைய அர்த்தம் இருக்குது அதுல. ஷாலோம் அப்படின்னா ஒன்றும், நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் புரோக்கன். அப்படின்னா எதுவும் உடஞ்சி போகாது உனக்கு, எதுவும் உனக்கு கிடைக்காம போகாது, எல்லாமே உனக்கு கிடைக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். அதான் ஷாலோம் என்ற வார்த்தை. காலைல எந்திரிச்சு நீங்க ஷாலோம் சொல்லி பாருங்க. ஷாலோம் சொல்லுங்க, வாய் திறந்து இப்போ ஷாலோம். ரொம்ப முக்கியம் பாருங்க, இந்த வாய் ரொம்ப முக்கியம். இந்த வாயில தான் கடவுள் இந்த உலகத்தை உண்டாக்குனார். ஹலோ, வாயில தான் வார்த்தையை பேசிதான். ஐயோ இவ்வளவு அவர் ஆணியாச்சுன்னா இதை மாட்டல சூரியனை பெரிய ஏணி போட்டு ஏறி லேடர்ல எடுத்துன்னு போயிட்டு சூரியனை பிக்ஸ் பண்ணிட்டு வரல. சூரியன் உண்டாக கடவுள் உண்டாயிடுச்சு. அப்போ மனுஷன் எந்த சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறான்? அம்மா அப்படி சாயல். அப்படி சாயல் என்ன? சொல்லி சொல்லி உண்டாக்குற சாயல். அந்த சாயல் தான் உங்களை. நம்ம மனுஷன் மூக்கு மொழி கிடையாது, சொல்லி சொல்லி. பாருங்க, ஆரம்ப கோட்பாடுல எங்கேயாவது, அந்த கோட்பாடுல எங்கேயாவது தீமை இருந்துச்சா? அவர் உண்டாக்குனதுல தீமை இருந்துச்சா? 7 இடத்துல சொல்றாரு, நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டு எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு மனுஷனை உண்டாக்குன பேர் சொல்றாரு மிகவும் நல்லா இருக்கிறது. ஆனா நிறைய இடத்துல நான் பிரசங்கம் பண்றேன், மனுஷனை மட்டமா பேசுற பாசனங்கள்லாம் பாத்துக்கிறேன். மனுஷனை உண்டாக்கணும் தாங்க கடவுளுக்கு அது மனஸ்தாபப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனை ஒரு மாதிரி கேவலம் நினைக்கிறாங்க. மனுஷன் இல்லைன்னா இந்த உலகம் டம்மி. ஏன்னா இந்த உலகத்துக்கே மனுஷனால தான் வேல்யூவே. மனுஷன் இல்லைன்னா சூரியன் எண்ணத்துக்கு, மனுஷன் இல்லைன்னா சந்திரன் எனக்கு, மனுஷன் இல்லைன்னா வானம் பூமி எண்ணத்துக்கு, மனுஷன் இல்லைன்னா தண்ணி தேவையில்லை, மனுஷன் இல்லைன்னா இந்த நிலத்துல இந்த விளைச்சல் எதுவும் வேணாம். எதுக்கும் அர்த்தம் இல்லாத போயிடும். எல்லாம் சும்மா கம்முன்னு இருக்கும். அந்த பேய் வீடு மாதிரி இருக்கும் உலகம். பேய் வீடுனா என்னதுங்க? யாரும் நடமாடாத வீடு. மனுஷன் இல்லைன்னா இந்த உலகம் பேய் வீடு. அப்போ மனுஷன் தான் இந்த பூமிக்கே தேவன் மகுடமாக வேல்யூவா படைச்சிருக்கிறார். யார் மனுஷன்? யாரும் நினைச்சுக்காரு, நீங்க நான் யாருங்க? நான் தான் அது. நான் ஐயம். என்னாலதான் இந்த உலகத்துக்கு வேல்யூ. நான் இல்லைன்னா இந்த உலகம் வேல்யூவே இழந்துரும். பேசுறோமா அப்படின்னா? நான் என்னங்க மூலையில தும்ப கடக்குறேன், என்னங்க இது, இந்த மூலையில ஏதோ என்ன கிடக்குறேன், எவனா கண்டுக்க மாட்டான், எவனா காப்பா என்ன மாதிரி கடவுள் எப்படி படைச்சிட்டு நம்ம எப்படி பேசினுக்கிறோம் பார்த்தீங்களா? இதுக்கு வேற இந்த இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் பாவம் பண்ணி நான் நரகத்துக்கு போறதுக்கு ரெடியா இருக்கான். இவருக்காக அவர் பிதா திட்டம், இவருக்காக கடவுளே மனுஷனா பிறந்துக்கிறாரு. அப்போ கூட இந்த மண்டுக்கு புரியல பாரு, இந்த மண்டுக்கு புரியல. அவரே வந்தாரு, உலகத்தை எப்படி உண்டாக்குனாரு? சொல்லி சொல்லி உண்டாக்கிட்டாரு. ஆனா ரட்சிப்பை சொல்லி உண்டாக்க முடியல. உலகத்தை உண்டாக்குன காட்டுல ரட்சிப்பு மிக பெருசு. ரட்சிப்பு உலகத்தை சொல்லி சொல்லி உண்டாக்குனாரு. ஆனா ரட்சிப்ப தேவன் செத்து மனுஷனுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். என்ன வேல்யூ பாருங்க. கடவுளே செத்தாரு, தேவகுமாரன் செத்தாரு ரட்சிப்புக்காக. தான் ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம். என்னங்க வேல்யூ? எப்பேற்பட்ட வேல்யூ! கடவுள் செத்து என்னை பிழைக்க வச்சுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் செத்து என்னை பிழைக்க வச்சுக்கிறார் சார். எப்படி நான் பிரசங்கம் பண்ணோம் என் சபையில? என் சபையில எப்படி பிரசங்கம் பண்ணோம்? உயிர் மீச்சோட பிரசங்கம் பண்ணுவோம். வாரம் வாரம் ஆள் வர்றாங்களோ வரலையோ அவர் பண்ணுவாராம் பாரு. யாரு அந்த பால் வாங்கிச்சோ, ஆள் வர்றாங்களோ இல்லையோ 1000 பேருக்கு பிரசங்கம் பண்ணுவாராம். அப்புறம் பார்த்தா லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டாங்க. அப்போ உங்க பிரசங்கம் பீடம் எப்படி இருக்கணும்னா அப்படியே தூள் கலப்பணும். அந்த பாட்டை கூட பாருங்க, எப்படி எல்லாம் இப்படி எங்க ஐயா சொல்ல அடிக்கடி, சந்தோஷம் பொங்குது அப்படியே செவுத்து ஓரமா ஒட்டிப்பாங்களா எல்லாரும், ஒட்டிக்கின்னு நான் குறை சொல்ல. ஏன்னா நம்ம யாருன்னே தெரியல.
நம்ம யாரு, நான் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது, நான் யாரால உண்டாக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய தலைவர் யாரு, என் கொள்கை என்ன, என் கொள்கை என்ன? இயேசு உயிர்த்தெழுதல் என் கொள்கை, இயேசுடைய மரணம் என் கொள்கை, இயேசுடைய ரத்தம் என் கொள்கை, அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டதுதான் என் கொள்கை. எங்க கட்சியின் கொள்கை என்ன? இதான். அப்ப பாருங்க, எப்ப நான் ஒரு மாதிரி பார்க்காதீங்க, என்னடா இது இதெல்லாம் பேசுறாருன்னு. கொஞ்சம் வெளிச்சம் 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 வெளிப்பாடு வெளிப்பாடு. அப்ப பாருங்க, இந்த சபை ஃபுல் பீட்ல ஷாலோம் சொல்லுங்க, ஷாலோம். எனக்கு ஒன்னும் உடஞ்சு போவாது. ஆமா, எனக்கு ஒன்னும் உடஞ்சு போவாது, எனக்கு எதுவும் கிடைக்காது போவாது, எல்லாம் எனக்கு கிடைக்கும், எனக்கு எல்லாம் நல்லா இருக்கும். என் சபை உடையாது, என் சர்ச்சை மக்கள் பிரிஞ்சு போக மாட்டாங்க, எல்லாம் நல்லா இருக்கும். உடையாது, என் சர்ச்சை உடையாது, என் மக்கள் உடைய மாட்டாங்க, எனக்கு எதுவும் கிடைக்காது, எல்லாம் கிடைக்கும், எல்லாம் வராதெல்லாம் வரும் எனக்கு. சொல்லுங்க, வராதெல்லாம் வரும். ஆமா, அதான் ஷாலோம். ஒரே ஒரு வேர்டு சொல்லி பாருங்க, டெய்லி என்சி ஷாலோம். எல்லாம் எனக்கு நல்லா இருக்கும், எதுவும் எனக்கு கிடைக்காது போ, எல்லாம் கிடைக்கும், எல்லாம் நல்லா இருக்கும். ஆமே. இது பேர் தான் பார்த்தீங்கன்னா, என்னுடைய எங்க இதுல போட்டு வச்சிருந்தேன். என் சர்ச்சில் ஒரு பொண்ணு குழந்தை பார்த்துச்சு. இப்போ திடீர்னு பார்த்தா என்ன பேர் வைக்கணும்னா, ஷாலும் வைங்க ஐயான்னு சொல்லிடுச்சு. நேற்று தான் பேசியிருந்தேன், என்னத்துக்குமா ஷாலும் வச்ச அப்படின்னா, இந்த பார்த்து வச்சேன். இல்லையா, இதை பார்க்கல, நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் ஷாலும் சொல்லு, ஷாலும் பேர் வை 3 வாட்டி சொன்னாரு, அதான் வச்சேன். அப்புறம் வந்து பார்த்தா சர்ச்சில் பார்த்தா ஷாலும் இங்க போட்டு இருந்துச்சு ஐயா. நான் சொன்னேன், ஷாலோம்னா ஒன்றும் உன் பிள்ளைக்கு உடஞ்சி போகாது, உன் பிள்ளை உடஞ்சி போகாது அப்படின்னு எதுவும் கிடைக்கும், உன் பிள்ளைக்கு எல்லாம் கிடைக்கும், உன் பிள்ளைக்கு எல்லாம் நல்லா இருக்கும், நான் ஷாலோம். அது டெய்லி ஷாலோம் நினைச்சா சொல்லுங்க, ஷாலோம். எனக்கு ஒன்று எதுவும் நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும். சொல்லுங்க, நல்லா இருக்கும். ஒரு உலகத்து ஒரு வந்து ஒரு கட்சி அவர் சொல்ற பாருங்க, நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம்னு சொல்றாரு. நம்ம ஏன் நல்லா இருப்போம்னு சொல்ல மாட்டோம் பிரசங்கத்துல? இல்லையா? ஒன்றும் இல்லை. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா, நான் இந்த வேதத்தை வாசிக்கிறேன், எல்லாம் சின்ன காரியம்தான். வேதத்தை வாசிக்கும் போது உன் துக்கம் சந்தோஷம், எனக்கு ஆசை என் துக்கம் சந்தோஷமா ஆயிடுச்சு, அல்லேலூயா அப்படின்றோம். எனக்கு ஆண்டவர், நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை, உன்னை கைவிடு, அல்லேலூயா, என்னை விட்டு விலகுப்பா, எனக்கு வசனம் வந்துச்சு. அதே வசனத்தை ஏன் நீங்க பிரசங்கம் பண்ண மாட்டீங்க? அவங்களுக்கு மட்டும் கர்த்தர் உன் பாய்கிட்ட பொத்திலாக்கிடுவார், உன்னை உடைச்சிரும், உன் கை கால் உடைய போகுது, ஏன்னா நீ தசமம் கொடுக்கறது இல்லை. நானும் பார்த்துக்கிறேன், 3 மாசமா கவர்ல வரவே மாட்டேங்குது, எழுதி போடுறதே இல்லை. நீ என்ன அப்புறம் இல்ல வியாதி, ஆமா நீ என்ன பண்ண, பசம போடல, அதான் ஆஸ்பத்திரி கொடுக்குற போ. நான் சொல்றேன், நீங்க எப்படி உங்களுக்கு வேணும் வசனம், அதே வசனத்தையும் அவங்களுக்கு பிரசங்கம் பண்ண மாட்டோம்? அவங்களுக்கு ஏன் பிரசங்கம் பண்ண மாட்டோம்? தசமபாகம் வேணும்னா அது வேற மாதிரி பிரசங்கம் பண்ணணும். எப்படின்னா, பாத்தில் பொத்துலா போயிடும், பாக்கெட் இல்லாத போயிடும், அதெல்லாம் கால் ஓடையும், அதெல்லாம் பேசாதீங்க. எப்படி பிரசங்கம் பண்ணனா, நீ தசமம் கொடுத்தினா என்ன நடக்கும்ன்றத சொல்லணும். தசமம் வானத்தின் பலகனை திறந்து இடங்கொள்ளாமல் போக மாட்டேன், என்ன ரிசல்ட்ட பேசணும். வானத்தின் பலகினை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பான்னு சொல்லணும். உன் களஞ்சங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலையில் திராட்சரசம் புரண்டு ஓடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொடுங்கள் கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து மனிதர்கள் உன் மடியில போடுவார்கள். என்ன ரிசல்ட்ட சொல்லணும், கொடுத்தா என்ன நடக்கும்ன்றத சொல்ற ஒழிய என்ன ஆகும்னு நெகட்டிவ் பேசினு கூட. அப்ப பார்த்தா கொடுத்துருவாங்க எல்லாரும். ஹலோ, இருக்கிறீங்களா? ஆகவே என்ன பேசணும்ன்றது ரொம்ப முக்கியம். அதான் பிரச்சனை. இன்னைக்கு ஏன் நிறைய சில கட்சி தலைவருங்க எவ்வளவு நாளா கத்தி கூட சீட்டு வாங்க மாட்டாங்க? சொல்லுங்க கொஞ்சம். உலகம் நம்ம என்ன உலகம் தெரியாத மாதிரி இருக்காதீங்க. இங்க வந்து நம்ம கோயிலுக்கு வந்து அல்லேலூயா தோத்துறோம், வெளியே போனா வேற மாதிரி இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது, வெளிப்படையா இருங்க. நம்ம பாருங்க, நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம், எல்லாம் தெரியுது. நம்மள ஓட்டு போட்டுமா, ஓட்டு போட்டீங்களா? ஓட்டு போட்டோம். ஆனா ஓட்டு போட்டு நம்ம அவங்க வர வைக்கல, ஜபம் பண்ணி வர வச்சுக்கிறோம். உலகம்லாம் ஓட்டு போட்டு வர வச்சு, நீங்களும் நானும் ஓட்டு போட்டு மட்டும் இல்ல, ஜபம் பண்ணி வர வச்சுக்கிறோம். இருக்கிறீங்களா? அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த ஏதோ சொல்ல வந்த மறந்துட்டேன் பாருங்க.
பழைய அந்த ஏன் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த சீட்டு 5 வருஷமா ஆனா கூட அவங்களுக்கு ஓட்டுல ஜெயிக்க மாட்டாங்க, காரணம் சொல்லிட்டுங்களா? பேச தெரியல. என்ன பேச தெரியுது? நீ வந்து உனக்கு வந்து ஓசி தர மாட்டேன், உனக்கு ஓட்டு போட மாட்டாங்க. யார் ஓட்டு போடாதான் யார் போடுவா? நான் பேச தெரியாத பத்தி பேச ஃபுல் டீப் வீட்டுல என்ன பேசுறோம் அதான். நான் வந்து ஏசி பேச விட காசு கொடுத்து வா, நீ எனக்கு தர மாட்டேன், உனக்கு ஓட்டு போட மாட்டோம். நாங்க என்ன சொல்றோம், மக்களுக்கிட்ட என்ன கம்யூனிகேஷன் எப்படி பேசுறீங்க, மக்களை எப்படி கவர் பண்றீங்க, மக்களுக்கு என்ன ஆறுதல் கொடுக்குறீங்க, மக்கள் உள்ளத்தை நிரப்புறீங்களா, மக்கள் சந்தோஷப்படுத்துறீங்களா, மக்களை வாழ வைக்கிறீங்களா? உங்க வார்த்தை வந்து மக்களை வாழ வைக்கிற வார்த்தைகள் வருதா? உங்க காயத்தை மாத்திர வார்த்தை வருதா? காயத்தோடு வராங்க மக்கள், வியாதியோடு வராங்க, பிரச்சனையோடு வராங்க, கண்ணீரோடு. கணவன் மனைவி சண்டை போட்டு வீட்டுல சபையில வந்து உட்கார்றாங்க, கடன் பிரச்சனையோட வந்து உட்கார்றாங்க. நம்ம அதை எடுத்து பார்த்து கரெக்டா பிரசங்கம் பண்ணவும் வேணவா சொல்லுங்க? பிரசங்கம் என்பது ஒரு பந்தி மாதிரி, வாழையில போட்டு பாக்குறீங்க, கவனிக்கலாம். இன்னும் சாப்பாடு போடுவாங்க, சாப்பாடு சாப்பிட போறோம், வாழையில போட்டு பிரசங்கம் போயிடும். வாழையில போட்டு அதுல வந்து சாப்பாடு, சாம்பார், ரசம், மோர், கறி குழம்பு, அது இது லொட்டு லொஸ்க்கு, காடை, கவுதாரி, அது இதெல்லாம் வச்சு வடை, பாயாசம், குலாப் ஜாம், ஐஸ்கிரீம், இதெல்லாம் தான் செம பதிரா. இப்படிதான் வந்து பிரசங்கம் இருக்கணும். நிறைய பேர் வர வாழையில போட்டு தண்ணி தெளிச்சுட்டு அமைச்சிடுறீங்க. இருக்கீங்களா இல்லையா? வாழை எல்லாம் போடுறீங்க, நல்லதான். வர தண்ணி தெளிச்சுட்டு ஊருக்கா வச்சு அமைச்சிடுறீங்க. இல்லைன்னா அந்த ஜவ்வரிசி கஞ்சியை போட்டுட்டு இருக்கிறீங்களா இல்லையா? கவனிங்க உங்களுடைய, அதாவது நான் சொன்ன உலகத்தினுடைய அந்த ஏன் ஓட்டு வரல உங்களுக்கு, ஏன் உங்களுக்கு ஆத்துமாக்கள் வர மாட்டேங்குது, நமக்கு ஏன் ஆத்துமா காணிக்க கொடுக்க மாட்டேங்குது, ஏன் தசமாக வர மாட்டேங்குது? என் சர்ச்சில் தசமாக, சின்ன சர்ச்சு தான் என் சர்ச்சு, தசமாக எப்படி தான் போடுவாங்க. நான் இது வரைக்கும் 22 வருஷமா காணிக்க கவர் அடிக்கல. இந்த வருஷம் தான் அடிச்சேன். இத்தனை வருஷம் அடிக்கவே இல்லை. ஆனா மக்கள் 3000, 4000, 5000, 6000 அப்படியே பண்டல், அதான் எழுத கூட மாட்டாங்க, தப்புத்துன்னு போட்டு போயிடுவாங்க. இருக்கீங்களா இல்லையா? ஏன்னா இங்க வாழலையில சாப்பாடு போடுறேன், நல்லா சாப்பிடுறாங்க, திருப்தியா போறாங்க, புஃப் புஃப்னு ஆகுறாங்க, கொழுன்னு ஆகுறாங்க, கொழுன்னு வந்து போட்டு போகுது. இருக்கீங்களா? எழுத இப்போ வந்து இந்த வருஷம் வந்து கவரை அடிச்சேன், நல்ல கலர் கவர் அடிச்சுக்கிறேன். என் தேவன் தம்முடைய ஐசுவது அந்த வசனத்தை போட்டு பூ 2 போட்டு நல்லா அழகா கவர், ஸ்பெஷல் கவர் அடிச்சேன். ஆனாலும் கவர் எடுக்காது, சும்மா சுருட்டி போட்டு போதுங்க. என்ன கொழுப்பு பாருங்க ஜனங்களுக்கு, என்ன கொழுப்பு, நல்ல கொழுப்பு. நடைமுறை வார்த்தைங்க இதெல்லாம், வாழ்க்கை நடைமுறை. ஆகவே குடுன்றத காட்டிலும் என்ன கொடுத்தா அவனுக்கு என்ன நடக்கும்ன்றத பேசுங்க. இன்னைக்கு பேசி பாருங்க, நாளைக்கு நடக்கும். இன்னைக்கு இல்ல, நாளைக்கு இல்ல, கண்டிப்பா நடக்கும். ஆகவே புல்பீட் எப்படி இருக்கணும்? வாழை போட்டு நல்லா சாப்பாடை போட்டு, அதுவும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு சிலதெல்லாம் போடுறோம், அது ஊருக்கா மட்டும் நக்கிட்டு போயிடுதுங்க. இருக்கீங்களா? சில பாருங்க வரோம் எல்லாம் அப்படியே இருக்கும், ஏன்னா ஊருக்கா நக்கிட்டு போகுதுங்க. அதுங்க எதாவது எடுத்து சாப்பிடுது. சில 4 சோறு சாப்பிட்டு போயிடுதுங்க. நம்ம கூட வீட்டில் வளர்க்குறோம் பாருங்க, சில பிள்ளைங்கள்லாம் சோறே சாப்பிடாது. என் தாங்க பொண்ணு சோறே சாப்பிடாது, வேற பிஸ்கெட் அந்த மாதிரி. அதான் சில பசங்களுக்கு, சில ஜனங்களுக்கு, விசுவாசிகளுக்கு எவ்வளவுதான் சோறு நல்லா வகையா விசுவாசத்தை பேசுறது, அறிக்கையை பேசுறது, ரட்சிப்பை பேசுறது, அபிஷேகத்தை பேசுறது, எவ்வளவு திறம்பட பேசினா கூட அதுங்க பேசு நக்கிட்டு போயிடுறது. அதான் நக்குனாலும் சரி, 99 பேர்ல 1 தானே நக்கிட்டு, மீதிக்கெல்லாம் போடணும்ல நம்ம. இன்னொன்னு, ஆரம்ப பீரியட்ல ஒரு 25 பேர் சர்ச்சுக்கு வந்திருந்தாங்க. 2 பேர் மட்டும் சரியில்லை. ஆனா என் பிரசங்கம் முழுவதும் அந்த 2 பேருக்காக தான் பிரசங்கம் பண்ணுவேன். நான் திட்டி பிரசங்கம் பண்ணுவேன். ஆனா அதுலயே அப்புறம் பிச்சுன்னு போயிடுச்சு ஒரு 4-5. என்ன ஆண்டவர் அழுவுற, ஆண்டவர் எல்லாம் பிச்சுன்னு போயிடுச்சு, நீ என்ன பிரசங்கம் பண்ற?
நீ ஏன் இந்த 2 பேருக்காக பிரசங்கம் பண்ற? ஏன்டா 23 பேர் நல்லா தானே இருக்கிறானுங்க. அவனுக்கு பிரசங்கம் பண்ணாத 2 பேருக்கு அவன் தான் சரியா வரல, அவனுக்காகவே பிரசங்கம் எடுத்தா 23 பேரே பட்னி போறியாடா, உனக்கு அறிவு இருக்குதாடா பிரிட்டோ அப்படின்னாரு. அப்பதான் நானே கொட்டிக்கினேன். ஆமா ஆமா ஆமா, 23 பேருக்கு சோற போட வேணாமா? நான் அந்த 2 கழுதைங்க வேண்டியான்னு போட்டோம். இதுங்களுக்கு சோற போட்டா அந்த 2 கழுது நல்லா ஆயிட போகுது. இருக்கீங்களா இல்லையா? ஒரு மாதிரி பார்க்காதீங்க சார், ஒரு மாதிரி நான் அப்படி பேசுறீங்க ஐயான்னு. இல்ல நான் என்ன சொல்றேன், நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். சும்மா இலக்கம் ஈஸியா. ஏன்னா நம்ம நம்ம மேல தப்ப வச்சுக்கின்னு, ஆண்டவர் எனக்கு ஆள் தரலை, ஆண்டவர் எனக்கு இதை தரலை, ஆண்டவர் அதை தர மாட்டார், எனக்கு இவ்வளவுதான் இருக்குமோ. ஆகவே மக்கள்கிட்ட கொடுக்கறத கரெக்டா பார்த்து கொடுங்க. அப்போ உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க நிறைய பேர். ஹலோ, உங்களுக்கு வந்துடும் ஆத்துமா 4000 3000. அது மட்டும் இல்லை, இன்னொன்று இந்த காணிக்க பெட்டி எடுத்துன்னு போனேன். சில பேர் பாத்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல கிராமம்லாம் பார்ப்பேன், சின்னூண்டு பெட்டியில அந்த 4 எட்டுனா கூட உள்ள போவாது, துவாரம் அந்த ஓட்டை, அதை எடுத்துன்னு போவாங்க. அவங்க 4 தான் போடுவாங்க. நீங்க வெத்துன்னு போறது அவிசுவாசம். ஏன்னா அவங்க கிட்ட 4 தான் இருக்கு, 8 தான் இருக்கு, நீங்க எடுத்துன்னு போறீங்க. அவங்க 4 8 போட்டு அனுப்பிச்சிடுறாங்க. நீங்களாம் ஐயோ ஆண்டவரே, இன்னைக்கெல்லாம் 4 8 தான் வந்துக்குது ஆண்டவர், என்ன ஆண்டவரே எல்லாம் பண்றது. அவர் சொல்லுவாரு, என்னையா நீ இவ்வளோண்டு வச்சிருக்கிற? அதான் நான் என்ன பண்ண, பெரிய டப்பா 2 கட்டு 500 ரூபா கட்டு போற மாதிரி இருக்கும் என்னுடைய காணிக்கை பெட்டி. அதை எடுத்துன்னு போவாங்க எல்லாம். அப்படியே டப்பா தூக்கின்னு போவோம். அப்படியே நீங்க செக்கு போடலாம், 2 கட்டு 500 உள்ள போடலாம். அப்போ ஃபெய்த்த எப்படி காமிக்கிறோம்? அதான் மதுரையில் ஒரு பாஸ்டர், ஒரு பக்கெட் எடுத்துன்னு போயிடுவாராம். பக்கெட் பாஸ்டர் பேரு. ஆகவே வெல்த்த பத்தி புரிஞ்சுக்கணும். ஆகவே நம்ம கடவுள் யாருன்னா, இந்த புல்பிட்ல அவங்களுக்கு போட்டு வைக்கணும் பாருங்க. அது சாப்பிடுறது இல்லை, நல்லா சமையல் பண்ணி பாருங்க. என்ன பண்ணுங்க, சமையல் நல்லா பண்ணி சாப்பாடு போட்டா காலி ஆயிடும் சாப்பாடு இல்லையா? சில பேர் சமையல் பண்ண பார்த்தா அவங்க வெறுப்பா பண்ணுவாங்க. அந்த சாம்பார் நல்லா இருக்காது, ரசம் நல்லா இருக்காது, வடை நல்லா எதுவும் நல்லா இருக்காது, உப்பு சப்பு இல்லாது. ஏன்னா பண்றதே வெறுப்பா பண்ணுது. அதனால வெறுப்பா நம்ம பிரசங்கத்தை பண்ண வச்சிங்களேன், அது சாப்பிட்டு அது ஐயா இப்படிதான் அப்படின்ட்டு போயிடுவாங்க. விளங்குதா நான் சொல்றது? இல்ல நான் இல்ல நம்ம சொல்லி பாருங்க, இது பிரசங்கங்கள் இல்ல, பட் நம்ம நடைமுறையில நம்ம என்ன பண்றோம். அதான் பாருங்க, பஸ்ல நான் தான் டிரைவர் இல்லையா? நான் தான் டிரைவர். பின்னால எல்லாரும் உட்காந்துக்கிறாங்க பேசஞ்சர்ஸ், யாரு விசுவாசிங்க. நான் தான் ஒழுங்கா வண்டி ஓட்டிட்டு போகணும். நேரா ஓட்டினோமா, சைட்ல முட்டினா போய் செவுத்துல முட்டிக்கும், இந்த சைட்ல டொமுக்குன்னு முட்டிடுவோம். ஆகவே நான் ஏன்னா எல்லாருக்கும் உத்தரவாதம் நான் தான். அவங்க ஒழுங்கா போய் ஆக்ஷன் போயிட்டு நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு தான் நான் இருக்கிறேன். அதை விட்டு நான் சரியா ஸ்டேரிங்கை பிடிக்கல வச்சிங்களேன், நேரம் ரைட்டு லெஃப்ட் போய் இடிச்சுட்டு எல்லா காயம், நானும் காயம், அவங்களாம் காயம் ஆயிடுவாங்க. நீங்க நிறைய அப்படிதான். ஆகவே ஸ்டேரிங் எது தான் ஸ்டேரிங். இந்த ஸ்டேரிங்கை நீங்க கரெக்டா ஃபுல் பிட்ல பிடிச்சீங்கன்னா ஜனங்களை நல்லா சேஃப்டியா ஆக்ஷன் போவீங்க. ஹலோ, இருக்கீங்களா? செழிப்பின் பக்கம் ஸ்டேரிங் பிடிங்க, சுகத்தின் பக்கம் ஸ்டேரிங்க பிடிங்க, ஆசீர்வாதத்தை பத்தி ஸ்டேரிங்க பிடிங்க, உயர்வின் பற்றி ஸ்டேரிங், தேவ சித்தத்தின் படி ஸ்டேரிங்க எந்த பகுதியில போய். ஏன்னா இது வசனம் இது. யாக்கோப்புல சொல்றாரு, அந்த கப்பல்ல போருவன் போகிற இடத்தை யோசிச்சு ஸ்டேரிங்க பிடிக்கிறான். ஹலோ, யாக்கோப்பு சொல்றாரு, அவன் போகும் இடத்தை யோசிச்சு அந்த ஸ்டேரிங்க பிடிக்கிறான்ப்பா. அப்ப அந்த கப்பலை அப்படியே திருப்புறான். உங்க சபை என்கிற கப்பலை செழிப்பின் பக்கம் திருப்ப முடியும், ஆசீர்வாதம் பக்கம் திருப்ப முடியும், விளைச்சல் பக்கம் திருப்ப முடியும், உயர்வின் பக்கம், வெற்றியின் பக்கம், ஜெயத்தின் பக்கம், நன்மையின் பக்கத்தை திருப்புங்க. சூப்பரா போகும். இருக்கீங்களா? வசனத்தை தான் சொல்றேன். நேற்று தான் பிரசங்கம் பண்ணீங்க சர்ச்சில். இன்னொன்று தெரியுமா, வேற பிரசங்கம் மட்டும் இல்லை, இந்த பேச்சு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது அதான் எடுக்கணும், அதான் டைம் இல்லை. வெறும் பிரசங்கம் மட்டும் இது தான் என்ன இருக்குதுன்றது தான். இப்போ என்ன இருக்குது இன்னும் கட்டின நிறைய பேர் சொல்றாங்க, புதிய ஏற்பாட்டுலலாம் ஆசீர்வாதம் இல்லையா, எல்லாம் பழைய ஏற்பாடு, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு தான். இங்கே புதிய ஏற்பாட்டுலாம் நல்லா கிடையாது. நான் சொல்றேன், அதான் நோட்ஸ்ல பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டுல என்னெல்லாம் இருக்குதுன்றதை நான் சொல்லி எடுத்து வச்சுக்கிறேன். எல்லாமே புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு இல்ல, பழைய ஏற்பாடு தான் புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுனா இயேசு வருவதுக்கு முன்னே இயேசு
வந்ததுக்கு பின்ன அது நிழலாட்டம், இது நிஜம். அப்போ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் கிறிஸ்து மூலமாக நமக்கு புறஜாதிகளுக்கு வரும்படி ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தில் பெறும்படிக்காக. அப்போ பழைய ஏற்பாடு விட்டுறக்கூடாது, புதிய ஏற்பாடு விட்டுற. பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது தான் புதிய ஏற்பாட்டில் நமக்கு உண்டா இருக்கிறது. ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்றீங்க? இன்னொன்னு, நான் முற்பிதாக்களை பத்தி சொன்னல, நான் முற்பிதாக்களை பத்தி எல்லாம் செஞ்சுரி அடிச்சாங்க. அதே நேரத்தில் நிறைய பேர் நினைக்கிற என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒருத்தன் ஆவிக்குரியனா இருந்தானா அவன் பூலோகத்தின் வாழ்க்கையில ஃபெயிலர் தான் இருப்பாங்க. ஒரு ஆவிக்குரியவனா இருந்தானா அவன் என்ன பண்ண முடியும்? பூலோகத்துல அவனால செழிப்பா இருக்க முடியாது. ஒருத்தன் செழிப்பா இருந்தான், அதான் உலகப்புறமா நல்ல செழிப்பா இருந்தானா அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா இருக்க முடியாது. இதான் நம்ம கத்து கொடுத்துட்டோம். ஏன்னா 2 எஜமானுக்கு கரெக்டா சொல்ல எவ்வளவு கரெக்டா வருது பாருங்க. ஆனா என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கினாங்க. 2 எஜமானுக்கு ஒருவனும் ஊழியம் செய்யக்கூடாது ஏசாமி சொல்லிட்டாருன்னு சொன்னோன்னையும், ஆமா நம்ம பாருங்க நல்ல ஜபம் கிபம் தபம் கிபம்லாம் இருந்துச்சுன்னா நம்ம உலக வாழ்க்கையில நல்லா வாழ முடியாதுங்க. ஒண்ணு உலக வாழ்க்கை நல்லா ஜப தபம்லாம் வராது நமக்கு. அதான் ஏசு சொல்லிட்டாரு. என்ன சொல்லிக்கிறாரு அங்கன்றது ரொம்ப முக்கியம். அங்க என்ன சொன்னார்னா, ஒருத்தன் பாவத்துல வாழ்ந்துக்குன்னு கடவுளுக்காக வாழ முடியாது, கடவுளுக்காக வாழ்ந்துக்குன்னு பாவத்துல வாழ முடியாது. அதை தான் அங்க சொல்லியிருக்கிறாரு. நம்ம உடனே அதை கொண்டு வந்து முடிச்சு போட்டோம் பாருங்க, தப்பா. நான் கேட்கிறேன், ஆபிரகாம் யாருங்க? ஆபிரகாம் யாரு? விசுவாச தகப்பன், ஆவிக்குரிய ரீதியில உச்ச தலைவன். அவன் தான் உங்களுக்கு எனக்கு தலைவன். ஃபெய்த்துக்கு தலைவன் அவன் தான். ஃபெய்த் இல்லைன்னா அப்படின்னா ஆவிக்குரிய தகப்பன். ஆவிக்குரியத்துல ரொம்ப உச்சத்துல இருக்கிறான், அதே நேரத்தில் உச்சத்துல சீமானா இருக்கிறான். ஹலோ, 2 பகுதியில இருக்கிறான். அவன் சீமானா இருக்கிறான், அதே நேரத்துல ஆவிக்குரிய தகப்பன்ல ஆவிக்குரிய விதத்துல அவன் தான் டாப்பு. சீமானா இருக்கிறதுல அவன் தான் டாப். ஈசாக்கு எடுத்துங்க, அதே தான். ஈசாக்கு உலகப்புற வாழ்க்கையில் நல்லா இருந்தான். அவன் பாரு தியானம் பண்றான் கடவுள்கிட்ட. நம்ம தப்பா தானியல் யாருங்க? 3 வேளை ஜெபம் பண்றவரு. எங்க வேலை பண்ணியிருந்தாரு? எங்க அரசாங்கத்தில் வேலை செஞ்சிருந்தோம், பெரிய சம்பளம், ராஜாவே காலில் விழுறான். ஆனா கருகலான சத்தியத்தில் கிளடி. அதே நேரத்தில் வேலையில சூப்பர். நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, இப்படி நீ வந்துட்டு உலக புறம் போயிட்டேன்னா, கடையை ரொம்ப திறந்துட்டீங்கன்னா நீ கோயிலுக்கு வர மாட்டேன். இப்படி பண்ணி பண்ணி மக்களும் கடையை மூட்டு வந்துருது, போண்டி ஆயிருந்து. விளக்குதான் நான் சொல்றது. நான் என்ன சொல்றேன்னா, ரொம்ப நம்ம இந்த ஸ்டேரிங் ரொம்ப இந்த இடத்துல ஃபுல் பீட் ரொம்ப முக்கியம். இந்த ஃபுல் பீட்ல நீங்க என்ன ஓட்டுறீங்களோ அப்படிதான் நீங்களும் நானும் இருப்போம். விளங்குதுங்களா? சரி. அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா, இந்த காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணுமா, நம்ம கரெக்டா செயல்படுவோம். பாருங்க பிரதர் பாஸ்டர், ஆவியானவரே உமக்கு நன்றி. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆண்டு நிரப்புங்கப்பா. கர்த்தாவே, இது உம்முடைய வார்த்தை, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை. நாங்கள் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, நாங்கள் தீர்க்காயசோடு இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, நாங்கள் இந்த பூமியில உலகத்துக்கு வெளிச்சமாய் உப்பா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க ஆண்டவரே. அதுக்காக உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவர். அதனாலே தான் இந்த வார்த்தைகளை நீர் இவ்வளவு ஆக்ரோஷமா சொல்லுகிறீங்க. இது எங்க ஆவிக்குள்ள போகட்டும், எங்க வாழ்க்கைக்குள்ள வரட்டும், எங்க ஊழியத்துல இது நடக்கட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே, உள்ளத்துல ஒவ்வொருவரும் இதை விசுவாசிக்கிட்டு ஏற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்போ இதுக்குள்ள நிறைய இருக்குது, இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, அதே மாதிரி இந்த ஃபுல் பீட்ல யாக்கோப்பு எல்லாம் சொன்னதான் 2 பேரும். தானியேல் எடுத்துங்க, யோசிப்பாருங்க, பெரிய தரிசனம் உடையவன். கடவுள் அவன் கூட, அவன் வேலை செய்யறான், கர்த்தர் அவன் கூட இருந்தபடினால் அவன் செய்யறதெல்லாம் வாய்க்குதான். வேலையும் செய்யறான், கடவுளும் கூட இருக்கிறாரு. யாருங்க வேலை செய்தா கடவுள் கூட இருக்க மாட்டேன் யாருங்க சொல்றது? நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, இந்த மாதிரி சர்ச்சில் இருக்கிறவங்கள நல்லா கடை வைக்கணும், நல்லா வியாபாரம் பண்ணணும், நல்லா அவங்கள தொழிலில் முன்னேறணுன்றதெல்லாம் நம்ம சொல்றது கிடையாது. பாருங்க, கடங்காரமா வராங்க. ஒரு அம்மா தீர்க்கதரிசியுடைய லேடி, பழைய ஏற்பாடுல கடன் அடிப்பட்டு வருது. யாருக்கிட்ட? எலியா போதகர்கிட்ட. எலியா போதகரே, எலியா தீர்க்கதரிசியே நான் கடன் பட்டுட்டேன். அவரா
கடன் பத்திலாம் என்கிட்ட வராது, நீ உமா உமா என்ன கோல்டுக்கு போ, என்ன இது கடன் கொடுப்பாங்களே அது என்ன முத்து கோல்டுக்கு போன்னு சொன்னாரா? உங்ககிட்ட இருக்கிறத வித்து கொஞ்சம் சிந்திங்க. நான் போதகருமா, ஐயோ எனக்கு கடன் பத்திலாம் எனக்கு தெரியாதம்மா அப்படின்னு சொன்னாரு. என்ன தில்லு பாருங்க அது பாஸ்டருக்கு. கடனா வா, நான் பிரசங்கம் பண்றேன். யார் தெரியுமா? தேவனுடைய மனுஷன். எல்லாத்துக்கும் தீர்வு இதுல இருக்குது. கடன் பிரச்சனையா, அதுக்கு தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்கிறாரு. அம்மா சொல், ஒரு குடை எண்ணெய். அப்படியா? அதை வச்சு பெருசாயில் ஆக்கலாம் நான் சொல்றேன் அப்படின்றாரு. அதை வச்சு பண்ணலாம் சொல்லி போய் அந்த அம்மாட்ட சொல்றாரு. போறாரு, அந்த அம்மா அதே மாதிரி சொல்ற மாதிரி செய்யுது. போய் பாத்திரத்தெல்லாம் வாங்கி ஊத்துது. எல்லா பாத்திரம் காலி. கடைசியா போது நின்றுச்சு. உடனே அங்கிருந்து வந்து, ஐயா கடத்துக்கு சொன்னீங்க, என்ன பண்ணலாம்யா அப்படின்னு. அதுவா? உடனே இல்லை, அதெல்லாம் வித்துட்டு மீதி எடுத்து வாழ்க்கை நடத்து, ஜாலியா இருக்கும், அப்புறம் கோயிலுக்கு வா. கடன் பிரச்சனைக்கு உங்ககிட்ட தீர்வுக்கு வந்தா நீங்க அதை பிரசங்கம் பண்ணும். சபையில கடன் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு பிரசங்கம் இருக்குது. வேலை இல்லாத பிரச்சனையா இயேசு போறாரு, வேலை இல்ல, அப்படியே சொல்றான். பேதுரு சொல்றான், ஆண்டவரே நைட்டெல்லாம் வேலை செஞ்சேன், வியாபாரம் பண்ண, அது பண்ண இது பண்ண, ஒன்னும் லாபம் இல்லப்பா, என்ன பண்றது? அப்படியா? நீ நல்ல அந்த இன்ஜினியர் எல்லாம் அவங்களா இருப்பா, அவங்க கிட்ட போய் அந்த வேலையெல்லாம் கத்து கொடுப்பா, அவங்க கிட்ட போப்பானாரா? போதகருங்க அவரு, போதகர். அவர் சொல்றாரு, வேலையா நான் கத்தார் அப்படின்றாரு. போ, ஆழத்தில் தள்ளி கொண்டு போ, இந்த பக்கம் போடு. போட்டா அவன் சொல்றான், இது வரைக்கும் யாரோ கத்து கொடுத்தாங்க, இந்த மாதிரி சம்பாதிக்கல, ஏசாமி எனக்கு வேலையை கொடுத்தார், என்ன சம்பாதனை வருது, அள்ளுது ரூபா அப்படின்றான். எத்தனை பேர் ஆமன்றீங்க? ஒரு மாதிரி பேசுறேன்ல நானு. நல்லது சொல்லுங்க, நல்லது. நல்ல காரியங்களை நான் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருந்தா தான் இந்த உலகத்தை இயேசுவா ஆக்கணுங்க. நான் சொன்ன வரும்போது கூட, சேலம் பயங்கரமாகுது, பாஸ்டர்கிட்ட சொன்னேன், பயங்கரமா பெரிய வளர்ந்துட்டாங்களே, சேலம் பெரிய சிட்டி மாறிக்குது அப்படின்னு. சிட்டி மாதிரி அது மட்டும், சபை சிட்டி மாதிரி இருக்கணும். சபை சிட்டி மாதிரி இருக்கணுங்க. சபையில் இருக்க அத்தனை பேரும் எப்படி தெரியுமா இருக்கணும்? பஸ் ஓனர்களா இருக்கணும், ஸ்கூல் ஓனர்களா இருக்கணும், இவங்க நல்ல பேருங்க, நல்ல தொழில் அதிபர்களா இருக்கணும். அப்போ ஐயா பாஸ்டர்லாம் இருக்கக்கூடாதா? கண்டிப்பா இருக்கலாம், ஊழியமும் பண்ணலாம். அவங்க நான் தான் சொன்னேன், ரெண்டும் பண்ணலாம். நம்ம என்ன பண்ணிட்டோம், நிறைய இப்படி தப்பு பண்ணிட்டோம். உலக மக்களை காட்டலாம் இன்னைக்கு நம்ம கீழக்கு காரணம்னா நம்ம அறியாமை. என்ன ஜனங்கள் அறியாமையினாலே சங்காரமா இருக்கிறாங்க. அறியாத போறதுனால தான் சங்காரம். ஆகவே நம்ம நினைச்சிட்டோம், காசு பணம் வந்துச்சுன்னா கடவுள்கிட்ட நம்ம வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தப்பான கருத்தை நம்மளுக்கு பிரசங்கம் பண்ணிருந்தனால நம்ம தப்பா வாழ ஆரம்பிச்சிட்டோம். அதனால இன்னைக்கு 5க்கும் 10க்கும் இல்லாத ஐயோ கஷ்டப்பட்டுக்கிறோம். இருக்கிறீங்களா? ஒரு சபை கட்ட முடியல, ஒரு கீபோர்டு வாங்க முடியல, ஒரு ட்ரம்ஸ் வாங்க முடியல, ஒரு சபையை அழகாக்கணும்னா முடியல. ஏன்னா ஐயா என்னையா பண்றது, எல்லார்கிட்டையும் நிறைய இருக்குதுயா, நம்ம கிட்ட தான் வர மாட்டேந்தியா அப்படின்னு சொல்றோம். ஏன்னா நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா கவனிங்க. அப்போ நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா, பிசாசு தான் அவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறான். இப்படி தப்பு என்ன சொல்றோம்? பிசாசு கொடுக்குறோம். பிசாசு கிட்ட என்ன இருக்குது பாருங்க, அவ்வளவு கரெக்டா சொல்றாங்க பாருங்க. சிஸ்டருக்கா கை தட்டுவோம். கவனிங்க. அப்போ பிசாசு கிட்ட இயேசு சொன்னாரு, திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருவான்னு வேறு ஒன்றுக்கு வரான். அவன் கிட்ட என்ன திருடுவான், கொல்லுவான், அழிப்பான், புடிங்கிடுவான். எல்லாத்தையும் நம்ம கிட்ட இருக்கிற புடுங்குற வேலை தான். உங்ககிட்ட உங்களை பெருசா ஆக்காத வச்சுக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் வேலை தான். நீங்க வளர்ந்துடக்கூடாது, கொஞ்சம் மேலா இருக்க கூடாது, தலையா இருக்க கூடாது. மேலாக்குவேன் தலையாக்குவேன்னு சொன்னா, ரொம்ப கத்துக்குச்சு, நம்ம ஒன்னியல்னு சொல்லு ஆமேன். அவன் சொல்லுவான், ரொம்ப ஆமேன் போட்டு போயிடுவான் பக்கத்துல. நல்ல காலுங்க. அப்ப பாருங்க, நான் பிரசங்கம் மட்டும் இல்ல, இப்போ நீங்க எப்படி பேசணும்ன்றது ரொம்ப முக்கியம். எப்படி பேசணும்ட்டு நேத்து இதான் எங்க சர்ச்சில் பல விதத்துல வேற மாதிரி எடுப்பேன். சரி, இன்னொன்னு, ஏன் மக்கள் நம்ம இவ்வளவு பண்ணாலும் ஏன் இந்த இந்தியா கிறிஸ்தவங்க நல்லா ஆகிறதுக்கு காரணம், நல்லா இல்லாத காரணம் என்ன சொல்லுங்களா? அது ஒரு 3 மாசத்துக்கு முன்ன எடுத்தேன் அதை. ஏன்னா எனக்கும் இது இவ்வளோ பிரசங்கம் பண்றோம், மக்கள் ஏன் விழிப்புணர்வு ஆக மாட்டேன். இப்ப கூட பாருங்க, நிறைய பேர் பிரசங்கம் பண்றோம், அப்படியே என்னடா. ஆனா ஒரு சினிமா பார்க்கும் போது, ஒரு கிரிக்கெட் பார்க்கும் போது, அது பார்க்கும் போது ஐயோ ஐயோ ஐயோ
அப்படியே குதிக்கிறாங்க. ஆனா கோயில்ல எது பண்ணாலும் அப்படியே அசைய மாட்டாங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. ஒரு ஆமேன் அல்லேலூயா எஸ் பாருங்க. ஒரு தமிழ் பிரசங்கியாருங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாரு. எங்க சர்ச்சுக்கு வந்து அவர் தான் இந்த ட்ரிப்பு ரெஜிஸ்டர் பண்ணாரு. அவருடைய ஏன் அது அவர் கூப்பிட்டேன்னா ஒரு பிரசங்கத்துக்கு அவர்கிட்ட போனேன். அவர் சொன்னாரு, ஃபாரின்ல இருக்கிறவங்களாம் எந்த உபவாசம் பண்றதே இல்லையா, ஆனா டக்கு 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 டக்குன்னு ஆசீர்வாதமா இருக்கிறானா, எல்லாத்தையும் ஆசீர்வாதம் பண்றாங்க. ஆனா தமிழ்நாட்டு கிறிஸ்தவங்க 1000 உபவாசம் பண்றாங்க, ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டாரு. அவர் சொல்றாரு, பதில் சொல்றாரு, பிரசங்கம் பண்ணும்போது ஒருத்தனை வந்து உட்கார்ந்து கேட்க மாட்டான். பிரசங்கம் பண்ணும்போது அல்லேலூயா அல்லேலூயா எஸ் 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 ஆமென் ஆமென் அப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்றான். நம்ம எவ்வளவு பிரசங்கம் பண்ணாலும் அசைய மாட்டோம். நம்ம உபவாசம் பண்றதுல கில்லடி, அவன் பெற்றுக்கொள்றதுல கில்லடி. இருக்கிறீங்களா? அதுதான் பிரச்சனை இருப்பாருங்க. எனக்கு தூக்கி வாரி போச்சு, சூப்பர் பாயிண்ட் ஆச்சு நம்மளுக்கு அப்படின்னு பிடிச்சிக்கினாத. அப்ப என்னன்னா, மரியாள் கிட்ட நடக்காதது சொல்றாரு, உலகத்தில் நடக்காததே தேவதூதன் சொல்றான். கண்ணின் வயிற்றுல குழந்தை பிறக்கும் அப்படின்றான். புருஷனை அறிய மாட்டானா குழந்தை பிறக்கணும். அந்த அம்மா அப்படியே பார்த்துச்சு. எப்படி அவன் மட்டும் விளக்கத்தை கேட்டுச்சு. கேட்டவன சொன்ன, பரிசுத்த ஆவி வருவாரு, கர்ப்பம் தரிப்பாரு, உங்ககிட்ட பிறப்பாரு, அவர் தேவகுமாரன் எனப்படுவாரு, அவர் பேர் இயேசுன்னு சொல்லிட்டு பேர். அப்படியே அந்த அம்மா சொல்லுது, அப்படி ஆக கடவுள்னு சொல்லிச்சு. சொன்னோட தேவத்துவம் அந்த இடத்துல பறந்துட்டான். ஏன்னா முடிஞ்சிச்சு வேலை. எஸ் ஆமேன்னு சொல்லிடுச்சு. ஆமேன்னு சொன்னாலே பினிஷின் அர்த்தம். ஆனா யாருமே ஆமேன் சொல்லாது. யாரும் ஆமேன் சொல்ல மாட்டோம்னா இதெல்லாம் கேட்கிறோம் பாரு, நம்ம ஆமேனே சொல்ல மாட்டோம் பாருங்க. வேத வசனம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. யாரெல்லாம் ரிசீவ் பண்ணிக்கிறாங்களோ, யாரெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ளுகிறாங்களோ, இயேசு அதான் எத்தனை பேர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டவர்கள் தான். அப்ப இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நிமிஷமும் எஸ் ஆமேன் விசுவாசிக்கிறேன். என் சபையில 3000 போடுவாங்க, 4000 போடுவாங்க, 7000 போடுவாங்க. உங்க சர்ச்சினா பாஸ்டர் இனிமேல் என் சர்ச்சில் நடக்க போகுது எப்படி ஏஞ்சி நீங்க சொல்றீங்களோ அது உங்களுக்கு அப்படியே நடக்கும். ஆமேன். ஏந்திரிச்சு இப்ப சொல்ல தைரியமா, என் சர்ச்சில் நடக்க போகுது பாஸ்டர், இன்னைக்கு சொல்லிட்டீங்க நீங்க, இதே மாதிரி நான் பண்ண போறேன், இதே மாதிரி நான் விசுவாசிக்க போறேன், இதை நம்ப போறேன், புல்பிட்டு பெரிய பந்தி ஆக்க போறேன் நானு. அரைமே கட்டு குத்திங்க பாஸ்டர், சூப்பர் பாஸ்டர், நீங்க உங்களை பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், இங்க வந்ததுக்கு சந்தோஷம் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அப்படியே உங்களுக்கு நடக்கும். அல்லேலூயா. சரி, அப்புறம் நான் சொன்னேன்ல 3 மாசத்துக்கு முன்னே ஜனங்களுக்கு இவ்வளவு சொன்னா கூட அதான் இது ஒண்ணு. ஏன் அப்படின்னா வாரத்துல ஒரு நாள் வராங்க. கவனிங்க, ஏன்னா நம்ம கொஞ்சம் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அந்த சயின்டிஸ்ட் நோண்டுவான், இது ஏன் இப்படி 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 அது மாதிரி நோண்டணும் நம்ம சில நேரத்தில். ஏன் அப்படின்னா நம்ம இந்தியா கிறிஸ்தவங்க வந்து எப்படிப்பட்டவங்கன்னா பலவிதமான மதத்தில் இருந்தவங்க வந்துவாங்க சபைக்குள்ள. கவனிங்க, பலவிதமான மதம், பலவிதமான ஜாதி, பலவிதமான மொழிகள், பலவிதமான கலாச்சாரத்தில் சர்ச்சையில் வந்தாங்க. இந்திக்காரங்க, தமிழ்காரங்க, பல கலாச்சாரத்தில் வந்து உட்கார்ந்து கேட்குறாங்க. கடவுளுடைய வார்த்தையை கேட்குறோம், நம்ம பியூராக சொல்லி கொடுக்குறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒன் ஹவர் உட்காடுறாங்க. அதில் 1 ஹவரில் ஃபுல்லாக 1 ஹவரை கேட்குறாங்க. 1/4 மணி நேரம் இப்படி பார்க்குறாங்க, இப்படி டைம் பார்க்குறாங்க, நடக்கிறாங்க. பின்னால் திப்பின்னு குழந்தை போச்சுன்னா எப்பயும் பார்க்காத மாதிரி பார்க்குறாங்க அந்த குழந்தைய. ஆச்சா பாக்குறாங்க, திடீர்னு என்ன விட்டுறாங்க அந்த குழந்தைய பார்த்து. அது ஒண்ணு வந்து குழந்தை டான்ஸ் சிரிக்குது. உடனே பக்கத்துல ஒண்ணு, அது ஒண்ணு ஆயிடுது. நான் இங்க பிரசங்கம் பண்ணது ஆயின்னு சொல்லுக்குது. இது சொல்லிட்டு அதை 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் கேட்கல, 10 நிமிஷம் கூட கேட்கல. அது உள்ள வெளியே சபைக்கு விட்டு போன உடனே வண்டியில ஏறுது, அது ஏறுது. ஐயோ ஒரே வெயில், அது போயிடுதா. திருப்பி திங்கக்கிழமை போய் வேலைக்கு புருஷன் கிட்ட அது கிட்ட வேலை மேல இங்கெல்லாம் போய் எல்லாம் அந்த போன அந்த வசனம் பீஸ் ஆயிடுது. புரியுதுங்களா? இல்ல கவனிக்கணும், நம்ம பீஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்து அவங்க கலாச்சாரம் என்ன பண்ற, நம்ம வசனம் அவங்க என்ன பண்றாங்க, இன்னைக்கு புதன்கிழமையா, புதன்கிழமை இது செய்யக்கூடாது, அப்படியா வியாழக்கிழமையா இது சாப்பிடக்கூடாது. அது அவங்க கலாச்சாரம், குடும்ப கலாச்சாரம். என்ன ஃபங்க்ஷன் பண்றாங்க, அந்த கலாச்சாரம்லாம் இது மேல ஒட்டுது. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்க கொஞ்சோண்டு இந்த வசனம் இப்படி போடுறீங்க, அது தீஞ்சு போயிடுது. அது அப்புறம் அதுக்குள்ள இருக்குது எல்லா கலாச்சாரமும், எல்லா இந்த சூழ்நிலை எல்லாம் போய் ஒரு ஆள் மேல அப்படியே உழுந்த உடனேயும் நீங்க நம்ம பிரசங்க வேலையே செய்ய மாட்டேங்குது, வளரவே மாட்டேங்குது. அங்கதான் பிரச்சனை.
அப்பதான் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, இந்தியா கிறிஸ்துவர்களுக்கு என்ன பிரச்சனைனா திணி கலாச்சாரத்தோட வந்து வசனத்தை கேட்கறாங்க. அதனாலதான் அவங்க வீட்டுக்குள்ள போன உடனே இதெல்லாம் அவங்கள போட்டு தாக்குது. அதனால வசனம் பலன் கொடுக்க மாட்டேங்குது. இயேசுவை சொல்றாரு அத. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இதை சொல்லினே இருக்கணும். மாறும். அதை நீங்க விசுவாசிங்க. ஆமென். இதெல்லாம் நடக்குது. ஏன் அப்படி நடக்குது? அதே மாதிரி இந்த இந்த நேத்து ஒன்று சொன்னேன் ஜனங்களுக்கு, இது மாதிரி இல்லை, அப்பப்போ சொல்லணும் ஜனங்கள்கிட்ட சொன்ன, இந்த மாதிரி சொன்னா நடக்கணும், நீங்க சொல்றது இதுல சொல்றத சொன்னாதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னும் போது எல்லாம் பல விதத்தை சொல்லியிருக்கிறேன். நேத்து ஒரு புது விதமா சொல்றேன். என்ன சொன்னேன்? ஒருத்தர் எதிர்க்க உட்கார்ந்தாரு, பிரதர் நீங்க இப்போ ட்ரெயின் கடைக்கு ட்ரெயின் டிக்கெட்டுக்கு போறீங்க, நீங்க எங்க போறீங்க? மதுரை போறீங்களா, திருநெல்வேலி போறீங்களா, இல்ல கல்கட்டா போறீங்களோ, டிக்கெட் கேட்க போறீங்க, எப்படி போய் கேட்பீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லையா? அவர் சொன்னாரு, ஆமா நான் கும்மிடிப்பூண்டில நின்னுங்கன்னு மதுரை ஒன்று டிக்கெட் கொடுங்கன்னு சொல்லுவேன், இல்ல சேலத்துக்கு ஒரு டிக்கெட் கொடுங்கன்னுவேன், இல்ல கல்கட்டா. ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமாப்பா எங்க போனோம் அதானே சொல்லணும், அதானே உண்மை. ஆமா, டிக்கெட் கவுண்டர்ல கரெக்டா சொல்ல தெரியுது, வாழ்க்கையில சொல்ல தெரியல. இப்போ நான் வியாதியா இருக்கிறேன், சொல்றேன் ஒழிய நான் சுகமா இருக்கிறேன்னு எனக்கு சொல்ல தெரியல, நான் ஆரோக்கியமா இருக்கேன்னு சொல்ல தெரியல. நான் எங்க போனோம்? சுகத்துக்கு போகணும், நான் ஆரோக்கியத்துக்கு போகணும், நான் ஆசீர்வாதத்துக்கு போகணும், நான் சந்தோஷத்துக்கு போகணும், நான் சமாதானத்துக்கு போகணும். அப்ப நான் போற இடத்த தான் நான் சொல்லணும். இருக்கிறீங்களா இல்லையா? கரலை தட்டி கத்திர மேம்படுத்தும் கொஞ்சம். ஆனா ட்ரெயின் டிக்கெட் எடுக்க போது எங்க போகணும் சொல்ல தெரியுது, ஆனா வாழ்க்கையில எங்க போகணும்னு சொல்லிட்டு நான் சொல்ல தெரியாது. இருக்கிற இடத்துல சொன்னேன், கும்படி போட்டிக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க, கும்படி போட்டிக்கு ஒரு டிக்கெட் கொடுங்கன்னா பைத்தக்கார வெளியே போடான்னுவாங்க. நாம அப்படிதான், வியாதியா இருக்கிறேன், பலவீனமா இருக்கிறேன், கஷ்டமா இருக்கு, கடவுள் சொல்ற எங்க போற? வியாதியில உட்காந்துக்க போறியா, சுகத்துக்கு போறியா, ஆரோக்கியத்துக்கு போறியா, சமாதானத்துக்கு போறியா? எந்த இடத்துல ஃபாலோ, எங்க நீ பிரயாணம் பண்ண போற, அந்த பிரயாண இடத்துல சொல்லே வாய. இருக்கீங்களா இல்லையா? புரிஞ்சுதீங்களா? இப்ப ஒரு தலையை தான் ஆட்டுறீங்க. ஆமாயா, ஏசையா, புரிஞ்சுதியா? நேத்து ஒரு அம்மா அப்படிதான் சொன்னாங்க சர்ச்சில, என்னம்மா புரிஞ்சுதானா முடிவினாங்க, பூம் மாடா நீங்க அரிசி கொடுங்க ஐயாவுக்கு, ஐயா இது கொடுங்க ஆடு ஆட்டோமே. வாய் இருக்குதுங்க, சொல்லுங்க வாய், சொல்லுங்க வாய். இந்த வாயை தந்தா தான் விஷயம் இருக்குது. இந்த வாயில தான் விஷயம் சொன்னார் பாருங்க. வாய் திருப்புற இடம், நாவு ஒரு ஸ்டேரிங். இந்த நாக்க கொண்டு என்ன பேசுறோமோ அதைத்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன் நேத்து சொல்லிட்டு. இன்னைக்கு ஓட்டு போட்டு ஜனங்கள்லாம் வந்தாங்க, புது எலெக்ஷன் நடந்து புது அரசாங்கம் வந்தாங்க, எல்லாரும் எம்எல்ஏ ஓட்டு போட்டதுனால எம்எல்ஏ வந்திருக்க. கவனிங்க, ரொம்ப முக்கியமான காரியம். சும்மா நீங்க லேசா யோசிக்காதீங்க, எல்லாமே கடவுள் கொடுத்த வெளிப்பாடு, வெளிச்சம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் வெளிச்சம் வேணும். அதான் என்ன சொல்றோம் நம்ம வசனத்தை வாசிக்கும் போது 119 சங்கீதம் 18 வசனம் என்ன சொல்றது? ஆண்டவரே உம்முடைய அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும், வேதத்தை பார்க்க கண்களை திறந்தரலும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதான் பழைய காலத்து ஒரு பாட்டு, தப்புன்னு சில பாட்டெல்லாம் பாடுவேன். கண்ணை திறக்கணும் சாமின்னு ஒரு பாட்டு இருந்துச்சு பழைய காலத்துல. இருக்கிறீங்களா? நீங்க டெய்லி சொன்ன ஆண்டவர் கண்ணை திறக்கணும் சாமி பைபிள் எடுக்கும் போது இருக்கிறீங்களா இல்லையா? ஆமா, பைபிள் எடுக்கும் போது கண்ணை திறக்கணும் சாமி. ஏன்னா கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறாளாவது. யார் சொல்றது? அது பீலாயாம். கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது. கண் திறக்கப்பட்டா தான் சொல்ல முடியுங்க. நமக்கு இந்த கண்ணு தெரியுது, ஆனா ஆவிக்குரிய கண்ணு டெய்லி நமக்கு கிடைக்கணும். டெய்லி ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். அதான் பவுல் சொல்றாரு, மனக்கண்கள் திறக்கப்படுவதாக, பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. சும்மா பைபிள படிச்சா வராதுங்க சார், மனக்கண்கள் திறக்கப்படணும். அப்ப பாருங்க, நேற்று சொன்னேன் அந்த ஜனங்களுக்கு, இப்போ எம்எல்ஏ எல்லாம் சீட்டு போட்டு எடுத்துட்டாங்க. அதுக்கும் வாக்கு கொடுத்தோம். வாக்கு தான் என்ன, வாயை திறந்து வாக்கு கொடுக்காம நம்ம சீட்டுல அமைக்கி வாக்கு கொடுத்துட்டோம் அவங்களுக்கு, இவங்க தான் வரணும். இப்ப எம்எல்ஏ வாக்கு கொடுத்தனால எம்எல்ஏ வந்துட்டாங்க, வாயை திறந்து சொன்னனால எம்எல்ஏ ஆயிட்டாங்க. இப்ப எம்எல்ஏ ஆனவங்கள மந்திரி ஆக்க போறாங்க, எம்எல்ஏவை மந்திரி ஆக்க போறாங்க. இப்ப மந்திரி இப்ப எம்எல்ஏ போய் நிக்கிறாரு, அந்த சைட்ல
யார் நிக்கிறாரு? கவர்னர் நிக்கிறாரு, இந்த சைட்ல எம்எல்ஏ நிக்கிறாரு. இப்போ அவர் மந்திரி ஆக போனோம், அவர் சொல்றாரு நானு அப்படின்றாரு. இவரு நான் பிரிட்டவாகிய நான் அரசின் சட்டத்தின்படி நான் விருப்பு விருப்பு இது இல்லை, எதையும் நான் வாங்காதபடி நான் இதை ஆண்டவன் மேல் பேர் ஆணை சொன்ன பிறகுதான், வாயை திறந்து சொன்ன பிறகுதான் இவர் மந்திரியா மாறுறார். அது மட்டும் இல்ல, அந்த எழுதப்பட்டத பிசங்காம சொல்லணும். இந்த எழுதப்பட்டதை பிசங்காம சொன்னாதான் நீங்க மந்திரி ஆக முடியும், நீங்க ஆசீர்வாதமாக முடியும், நீங்க உயர்த்தப்பட முடியும், நீங்க சுகமாக முடியும், நீங்க ராஜாவா இருக்க முடியும், நீங்க மேலா இருக்க முடியும். எழுதப்பட்டதை பத்தான் பேசணும், வேற எதையும் பேசக்கூடாது. எழுதப்பட்டதை பேசினா தான் அந்த இடத்துக்கு நீங்க போக முடியும். இருக்கிறீங்களா பாஸ்டர்? புரியுங்களா பாஸ்டர் உங்களுக்கு? இதெல்லாம் கேளுங்க டெய்லி. ஏன்னா நம்ம என்ன பண்றோம்னா இதை பத்தியே யோசிக்காம கண்ணாமண்ணான்னு பேசுறோம். சொல்லுங்க, என்னை மேல ஆக்குவா, சொல்லுங்களேன், என்னை மேல ஆக்குவா, என்னை தலையாக்குவா, என்னை ஆசீர்வதிப்பார், நான் சுகமா இருப்பேன், நான் ஆரோக்கியமா இருக்கேன், வலது கையில தீர்க்காயுசு, இடது கையில செல்வம், கனத்தோடு இருப்பேன், நீடித்த நாட்களாய் திருப்தி ஆக்குவார், ரட்சிப்பை காண்பிப்பார், முதிர் வயலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையாக நான் இருப்பேன். பாருங்க, இது வந்து சும்மா இல்ல, இத டெய்லி நினைச்சா சொல்லிட்டு தான் இருக்கணும். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தில் பாவம் என்ற பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலையாக்கிற்று. கிறிஸ்து இயேசுவினால் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்று. அது மட்டும் இல்ல, அவருடைய வார்த்தை சொல்லுது, என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அது மாத்திரம் இல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டு இராமல் நான் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது. அது மாத்திரம் இல்ல, அவர் முற்றும் ஜெயம் கொள்கிறான் இருக்கிறன்றது அந்த அவருக்குள் முற்றும் ஜெயம் கொள்கிறா இருக்கிறோமே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதல் சொல்றாரு ஒரு வசனம், அவர் நம்மில் அன்பு கூறுகிறனாலே நாம் முற்றும் ஜெயம் கொள்கிறா இருக்கிறோமே, முற்றும் ஜெயம் கொள்கிறவள். ஆமேன். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, முடிக்க போறேன். இதெல்லாம் நம்ம வந்து கேட்டா புரிய மாட்டோம். ஏன்னா முதல்ல நம்ம பழகிட்டோம். இப்போ சொல்ல வரேன், இந்த ஜெயிச்ச மந்திரிங்கிட்டலாம் கேட்கறாங்க, ஏன் சார் நீங்க வரும்போது லஞ்சம் ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டீங்க சார், என்ன சார் ஒரு மாதிரி என்ன இப்ப பார்த்தாலும் அதையே பேசுறீங்க? நம்ம ராஜ்யத்துக்குள்ளதான் இருக்கிறோம், அது உலக ராஜ்யம், தேவ ராஜ்யம், ரெண்டும் வேற மாதிரி இல்லை, எல்லாம் அதே பேட்டிங்ல தான் இயங்குது. பாருங்க, ஜெயிச்சிட்டீங்க, லஞ்சத்தை ஒழிக்கிறேன்றீங்க, ஊழல்லாம் ஒழிக்கிறீங்க. நீங்க என்ன சார்? சார் 60 வருஷமா இந்த ஸ்கீம் நடந்துருக்குது. என்னது வருஷம்? 60 வருஷமா மாறி மாறி பண்ணி கரப்ஷன் ஆக்கி வச்சுக்கிறாங்க சார். 4 நாள்ல எப்படின்னா சரி பண்ண முடியாது. இது வந்து அடிமட்டத்துல கீழ்மட்டம் வரைக்கும் பிரச்சனை இருக்குது. ஆகவே இதை கொஞ்சம் கொஞ்சமா தான் சார் எல்லாத்தையும் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அது போலதான் வாழடி வாழையா நம்ம என்ன பண்ணிட்டோம், பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், வியாதி கூடும், கஷ்டம், சபைன்னா அங்க எல்லாம் இருக்கும் சார். எப்படி நல்லதே நடக்குமா? நான் நன்மையும் கிருமையும் நடக்குமா? இல்லங்க. வேதம் சொல்றது இல்ல, ஒரு இடத்துல சொல்ற என்னது, ஏசுசாமி சொல்லிட்டாரு. என்ன சொல்றாரு? உலகத்துல உபத்திரம் உண்டு, திறன் கொண்டு உலகத்தை ஜெயித்தேன். உலகத்துல உபத்திரம் உண்டுன்ற வார்த்தை உள்ள போயிடுச்சு வயிற்றுக்குள்ள. ஜெயித்தன்றது நாக்குக்குள்ள தாங்குது, துப்பிடணும் தப்புக்குன்னு. புரியுதுங்களா? அதே மாதிரி பிரச்சனை, அதான் இன்னொரு வசனங்கள்லாம் இருக்குது, சில மோசமான வசனம் தான், தீங்கு அனுபவி, அது உள்ள போயிடுச்சு, வயிற்றுக்குள்ளே போய் குடல்ல போய் சிக்கிக்குது, இருதயத்துல உள்ளக்குது. ஆனா ஆசீர்வாதமா இருப்பானா இங்கதான் இருக்குது, போயிடுது தப்புக்குன்னு. அப்ப என்ன சொல்றேன்னா, இந்த கரப்ஷன் இருக்குது, 60 வருஷமா இந்த பிரச்சனை இருக்குது சபைக்குள்ள. இதை உடனே களைய முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான். அதுக்குதான் எல்லா இடத்துக்கும் போறோம், போய் கொஞ்சம் கொஞ்சமா உருவி இதெல்லாம் இல்லைங்க. நன்மை கிருபை தான், கடவுள்கிட்ட தீமையும் கிடையாது, நன்மை. பாருங்க, உலக மக்கள் கிட்ட கேளுங்க, நன்மையும் நல்லது செய்யறது கடவுள் தான் சொல்லுவாங்க, கெட்டது செய்யறோம் கடவுள் தான் சொல்லுவாங்க. அவங்க உலகத்தான் சொல்றாங்க, அவங்களுக்கு தெரியாது, கடவுளை பத்தி தெரியாது. நல்லதான் ஒருத்தாங்க செய்யறாரு, கெட்டதும் செய்யறாங்க. ஏன்னா சில நேரத்துல கெட்டது செஞ்சா, கெட்டது நடந்துச்சுன்னா தான் நம்ம அவரை அப்படியே பிடிச்சிப்போம்.
இல்லைன்னா ரொம்ப நல்லதுன்னு நினைச்சா அவரை விட்டு விட்டுருவோம்ல நம்ம. அதனால அவரை கெட்டது கொஞ்சம் செஞ்சாதான் அவரை பிடிச்சிக்க, அவரை விசுவாசிக்க முடியும். அப்பதான் நம்ம அவரை விட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி, அவங்களும் சொல்றாங்க, நம்மளும் அதான் சொல்றோம். அவன் சொல்லிட்டோமா? இப்போ பரலோகத்துல எந்த தீமையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை. 24 hours துதிக்கிறாங்களே, 24 hours துதிக்கிறாங்களே. ஏங்க அவங்களுக்கு கொஞ்சம் தீமை கூட துதிப்பாங்க. தோத்துரும் ஆண்டவர் கொஞ்சம் தீமையை கூட, அப்பதான் அவன் துதிப்பான். திறக்கட்டும், கண்ணு திறக்கணும் சாமி. ஏன்னா ரொம்ப முக்கியம். நம்ம பாருங்க, இப்படியே பழகிட்டோம். இந்த கரப்ஷன், உலகம், லஞ்சம், ஊழல் உள்ள நடந்துச்சு. இது சபைக்குள்ள, அந்த ஊழியத்துக்குள்ள இப்படி நடந்து போச்சு. ஏன்னா பிரச்சனை. எதுக்கு 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 உனக்கு வியாதி கொடுத்தா தெரியுமா? நீ ரொம்ப ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, ஆண்டவர் விட்டுட்டு போயிடுவேன், திமிரு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். அதுதான் இந்த கொஞ்சம் நட்டை கொடுத்துக்கிறாரு. இந்த நட்டை வச்சு கட்டி முடுக்குவார் ஆண்டவர். அப்பதான் நீ முறுக்கின்னு உட்காந்துப்ப. எப்படிலாம் நம்ம பேசி பிசாசு எப்படிலாம் நம்மளை ஆக்கி, நம்மளை கடவுளை எவ்வளவு தப்பா புரிய வச்சுக்கிறான் பாருங்க. திருட்டு பையன், ராஸ்கல், திருடன் தான் திருடுறான். நம்முடைய ஆசீர்வாதத்தையும், நம்முடைய உயர்வையும், நம்முடைய மேன்மையும், நம்முடைய வளர்ச்சி, மறுரூபத்தையும் புடிங்கி வச்சுக்கிறான். மறுரூபம் ஆவாதபடி நம்மளை அமுக்குறான் பாருங்க. நான் சொல்றேன், அவனை வெளியே தோர்த்துங்க. தேவன் நன்மை மாத்திரம் செய்வார். நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் ஜோதியின் பிதாவிலத்தின் இறங்கி வருக. அவர்கிட்ட யாதொரு வேற்றுமையும் வேற்றும் நிழலும் இல்ல. அவர்கிட்ட ஒரு துளி விஷயம் இல்ல. அப்ப தீமை வருதுன்னு என்ன? தீமை பிசாசுங்க. அது யாரா இருக்கட்டும், என்ன காரியமா இருக்கட்டும். ஏன் அப்படி ஆகிட்டோம் தெரியுமா? நம்ம சில வசனம் இருக்குது. ஏன்பா அவன் குருடனா பிறந்தான்? ஏசாமி சொல்றாரு, அவன் கடவுளுடைய மகிமைக்காக அவன் குருடனா பிறந்தான். பாத்தீங்களா? ஏசாமியே சொல்றாரு, அவர் மகிமைக்கா. என்ன சொல்றாருன்னா, அவன் குருடனா இருக்கிறான், இப்ப கண்ணு திறக்க போது கடவுள் மகிமைப்பட போறார். அதான் அது அர்த்தம். ஹலோ, நம்ம முடிச்சு போட்டோம். ஏன் தெரியுமா? பிரச்சனை வந்தா தான் கடவுள் நாம மகிமைப்படும் அப்படின்னு நம்ம தப்பா புரிஞ்சு வச்சுக்கிறதுனால தான் நம்ம தப்பா வாழ்ந்துருக்கிறோம். தப்பா பிரசங்கம் பண்ணி தப்பா ஆக்கி, கரப்ஷன், லஞ்சம் உலகமாக, ஊழல் இல்லாத உலகம் இல்ல, ஊழல் இல்லாத சபையா இல்லாம லஞ்சமும் ஊழலும் சபைக்குள்ள பெருத்து போயிடுது. என்ன பாஸ்டர் ஒரு மாதிரி நினைக்கிறீங்களே? என்ன தப்பா நினைக்காதீங்க. கடவுளுடைய வெளிச்சம் நமக்கு உண்டாவதாக. தேவனை குறித்து நீங்க தப்பா பேசாதீங்க. அவர் நன்மை செய்கிறவர். நீங்க பிரச்சனையோடு போராட்டம் இருக்கிறதுனால பிசாசு கொடுத்ததெல்லாம் நம்ம கடவுள் கொடுத்தோம்னு சொல்லி நினைச்சுக்கிறோம். என்னைக்காவது கடவுள் உங்க பிள்ளைக்கு நீங்க விஷம் கொடுப்பீங்களா? சொல்லுங்க. உங்க பிள்ளைக்கு விஷம் கொடுப்பீங்களா? சொல்லுங்க, மனசாட்சியத்தோடு சொல்லுங்க. விஷம் கொடுப்பீங்களா நீங்க? அப்ப கடவுள் விஷம் கொடுப்பான்னா என்ன அர்த்தம்? என்னங்க அர்த்தம்? அப்ப பிசாசு சொல்றது நம்ம சொன்ன என்ன அர்த்தம்? இயேசு சொல்றோம், பிரசங்கம் வேற, கையில இயேசு புஸ்தகத்துக்குது, உடனே நிறைய வசனம் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஆராயுங்க. எதுக்காக சொல்லப்படாது? அதுதான் முதல் சொன்னேன். எதுக்காக எழுதப்பட்டது, எதுக்காக இது பண்ணது, அதான் சம்மரியா சொல்லின்னு வந்தேன். அப்பதான் ஏன்னா சிலது வசனமே என்னை உருவ குத்தி கொள்ளுகிறதாம். ஆமென். வசனமே என்ன பண்ணுது? உருவ குத்துகிறது. ஆகவே இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம வசனத்தை தியானிக்கிறதுல கரெக்டா ஆவியான ஒரு துணையோடு தியானிக்க. எது தியானிச்சாலும் நன்மைக்கு ஏதுவா தியானிங்க. அதுதான் ஆண்டவர் சொல்லிட்டார். ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நன்மையும் தீமையும் ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பா வச்சுக்க. பாருங்க, ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நன்மையும் தீமையும் சொல்லுங்களாமே, கூடவே சொல்லலாமே நீங்க. மரணத்தையும், சரி, ஜீவனையும் மரணத்தையும் இதை முன்னால வச்சுட்டேன். சொன்னது மட்டும் இல்லை, என்ன சொன்னாரு? ஜீவனை தெரிந்து கொள்ளுப்பா. சொல்லுங்க, ஜீவனை தெரிந்து கொள்ளுப்பா. பக்கத்துல பாசுங்க, ஜீவனை தெரிஞ்சு கொள்ளுங்க, ஜீவனை தெரிஞ்சு கொள்ளு. அவர் சொல்றாரு, நல்லதை தெரிஞ்சுக்கையா. இதுல ரெண்டும் வச்சிருக்கிறையா. ஜீவனையும் வச்சிருக்கிற, மரணத்தையும் வச்சிருக்கிற, நன்மையும் வச்சிருக்கிற, தீமையும் வச்சிருக்கிற, அப்புறம் ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கிற, சாபத்தையும் வச்சிருக்கிறேன்யா. இதுல நீங்க நல்லதை மாத்திரம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அவரே எழுதி கையை பிடிச்சி கத்து கொடுக்கிறாரு. ஆனா நான் உதிரி தள்ளிட்டு எனக்கு இதுதான் ஓணும்னு சொன்னா அவர் போடா பையனை விட்டுருவார். ஏன்னா அவர் என்ன பண்ணாரு? பாவம் செய்யும் போது தடுத்தாரா? சொல்லுங்க.
இல்ல கெட்ட குமாரன் அந்த நல்ல அந்த இளைய குமாரன் அவங்க அப்பாட்ட கேட்ட உடனே என்ன பண்ணாரு, டேய் தம்பி அப்படிலாம் வேணாப்பா சொன்னாரா, போய்க்கன்ட்டார். போ. அப்போ நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்கினா அவர் என்ன பண்ணுவாரு, நான் தான் சொன்னல இதை தொடுன்னு சொல்றேன், இதை தொடு, ரெண்டுல இதை தொடுன்ற, நான் வேணும்ட்டு இதை தொட்டா என்ன பண்றது சொல்லுங்க. அவர் மேல தப்பா சிஸ்டர்? சொல்லுங்க சிஸ்டர். அப்போ நீங்க தான் நாம சூஸ் பண்ணோம். நீங்க தான் உங்க பொண்ணை சூஸ் பண்றீங்க. நீங்க தான் ஒரு வீட்டை சூஸ் பண்றீங்க. நீங்க தான் இன்னைக்கு பொங்கல் வேணும் எப்படின்னா இனிப்பு பொங்கல் ஒன்று சூஸ் பண்றீங்க. ஏங்க ஆசீர்வாதம் வேணும் சூஸ் பண்ண மாட்டீங்க? சமாதானம் வேணும், அது சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணா அவர் ரைட்டுங்க. அல்லேலூயா. சரி, நான் முடிச்சிடுறேன். முடிக்கிறதுக்கு முன்னால ஒரு அந்த விசுவாச அறிக்கை அது மட்டும் கொடுத்துருங்க. விசுவாச அறிக்கை டக்குன்னு கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு எல்லாருக்கும் நம்ம நம்ம நீங்க அதான் நம்ம இப்போ புதுசு முதல்னு சொல்லுவாரு அப்படின்னு இருப்பாங்க. அது மாதிரி தான். ஏன்னா கேட்டதுக்கு, ஏன்னா சில காரியம் நல்லதை கத்துக்கணும் பாருங்க. சரி, அப்படியே நல்ல இவ்வளவு நேரம் கேட்டீங்க பாத்தீங்களா? நன்றி 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 நன்றி. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஷாக்காலா மாக்கா தூரா பாக்கா. பாஸ்டங்களுக்கு கொடுங்க, பாஸ்டங்களுக்கு கொடுங்க. ரீகாலா பாக்கா தூராலா பாக்கா. எனக்கு ஒன்று கொடுங்க எனக்கு. ஷதாரா பாக்கா ரீகாலா பாக்கா லாதாரா பாக்கா லியா கலாமா ஷாக்காரா பாக்கா தூராலா பாக்கா ஷியகாரா பாக்கா தூராலா மாக்கா ரீகாலா பா பாபா லியா ரா பாக்கா தூராலா பாக்கா ஷாக்காரா பாக்கா லியாக்கா ரா பாக்கா தூராலா பாக்கா ஷாக்காலா பாக்கா. வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டீங்களா? நான் சொல்றது அப்படியே நீங்க எடுத்து சொல்லுங்களேன். இதை டெய்லி தினந்தோறும் சொல்லுங்க. 3 வேளை சொல்லுவாங்களே, 3 வேளை இந்த மாத்திரை போட்டுருங்க, 3 வேளை மாத்திரை போடுங்க, 2 வேளை சாப்பிட்டு அப்போ கேட்போம், சாப்பிட்றதுக்கு முன்னையா பாஸ்டர் டாக்டர், சாப்பிட்றதுக்கு பின்னாலேயா? திருப்பி மறந்துடுவோம். போன் அடிச்சு சாப்பிட்றதுக்கு முன்னாலேயா சாப்பிட்றதுக்கு பின்னாலே சொல்லுங்க. இதை மட்டும் மடிச்சு அப்படியே வச்சிடாதீங்க. ஆனால் நான் நிறைய பேர் மடிச்சு வச்சிருவாங்க. ஏன்னா ஒரு ட்ரிப்பு நான் பிரசங்கம் பண்ணிட்டு 2 மாசம் கழிச்சு ஒருத்தர் சொன்னாரு, ஐயா என்னங்க நீங்க ஒண்ணு கொடுத்தீங்கய்யா, அது ஏதோ நான் வேற இடத்துல நோட்டீஸ் மீட்டிங் வச்சுக்கிறேன்னு நினைச்சு பார்த்து உள்ள வச்சேன்யா, 2 மாசம் பார்த்தா அது ஒரு எல்லாம் அறிக்கையா இருக்குதுயா. அதனால நீங்க வைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஷகரா பாக்கா தூராலா பாக்கா. எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருந்தது இன்னைக்கு? ஆமா. என்ன என் மேல கோவமா? யதார்த்தமா இருப்பேங்க நான். எனக்கு இந்த ஆக்டிங் எல்லாம் தெரியாது. மேலே அழன்னு தெரியாது. இங்க இருக்கிற மாதிரி தான் அங்கேயே இருப்பேன், இங்க இருக்கிற மாதிரி அங்கேயே இருப்பேன். ரியல் லைஃப். ஆமென். ஆமா, நான் பேண்ட் உங்களை மாதிரி தான் போடுறேன். இந்த பக்கம் ஒன்று ஒரே கால பக்கம் நான் போட முடியும். பாஸ்டர் அப்படின்னு சொல்ல முடியுமா? உங்களை மாதிரி தான் நான் வடை குழம்பு சாப்பிட்றேன், சாப்பாடு சாப்பிட்றேன். அதான் அதுதான் சிஸ்டர், வேற ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு எல்லாம் தெரியும், தெரியாதெல்லாம் ஒண்ணும் இல்லை. பட் தப்பா புரிஞ்சுனுக்கிறத ரைட்டா புரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். வேற ஒண்ணு. சும்மா ஒரு நான் ஆக்சிலேட்டர் அழுத்தா பிரேக்கா போச்சா வண்டி போகுமா? போல சார் போல சார், பிரேக்ல இருந்து கையெடு சார், காலெடு சார், அவ்வளவுதான். ஜஸ்ட் கத்து கொடுக்குறது, வேற ஒண்ணும் இல்லை. நான் என்ன பெரிய ஆளா? ஒண்ணும் கிடையாது. ஏன் சொன்னாரு, நான் என்ன சொன்னேன், இதா சொன்னதை அப்படியே காப்பி அடிச்சு சொல்றேன். அதே மாதிரி தான் அவர் சொன்னதை அப்படியே காப்பி அடிச்சிட்டேன், அவ்வளவுதான். காப்பி சொல்லுங்க, காப்பி பேஸ்ட். சரி, எடுத்துப்போம். இத சொல்லுங்க. தேவ கிருபையால் நான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் செய்யும் போது ஜனங்களை பரிசுத்த ஆவியானவர் மனம் திரும்ப வைப்பார். தேவ கிருபையால் நான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் செய்யும் போது ஜனங்களை கர்த்தர் ரட்சிப்பார். தேவ கிருபையால் நான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் செய்யும் போது ஜனங்களை இயேசு சுகப்படுத்துவார். தேவ கிருபையால் நான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் செய்யும் போது ஜனங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். தேவ கிருபையால் நான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் செய்யும் போது ஜனங்களை வரங்கனாலும் வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவார். தேவ கிருபையாலே நான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் ஒருமனப்பட்ட ஆவினாலும்
தேவனுக்கு பயப்படுற பயத்தினாலும் நடத்துவார். தேவ கிருபையாலே நான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் செய்யும் போது ஜனங்களை பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி மனக்கண்களை திறப்பார். ஆகவே விசுவாசிகள் தேவ சித்தத்தை செய்து நடப்பார்கள். தேவ கிருபையால் நான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் செய்யும் போது ஜனங்கள் மத்தியில் தேவ ஆவியானவர் அவர்களுக்கு அற்புதங்களையும் அடையாளம் செய்வார். ஜனங்கள் பெற்றுக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்துவார்கள். தேவ கிருபையால் நான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் செய்யும் போது ஜனங்களை தேவ ஆவியானவர் திரளான கூட்டமாய் கூட்டி சேர்ப்பார். தேவ கிருபையாலே எங்கள் சபை ஜனங்கள் ஆத்துமக்கள் ஆதாயப்படுத்தி சபைக்கு அழைத்து கொண்டு வருவார்கள். 11 தேவ கிருபையால் நான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் செய்யும் போது பிசாசின் பிடியில் இருக்கும் ஜனங்களை இயேசு கிறிஸ்து விடுதலை செய்வார். அதனால் ஜனங்கள் சமாதானம் சந்தோஷம் பெற்றுக்கொண்டு இயேசுவை மகிமைப்படுத்துவார்கள். எல்லாம் சொல்றீங்களா? சொல்லுங்க. தேவ கிருபையால் நான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் செய்யும் போது என் சபை மக்கள் சத்திய வார்த்தையில் உபதேசத்தில் உறுதியாய் நிலைத்திருந்து சபைக்கு தூணுமாகவும் ஆசீர்வாதமும் இருப்பார்கள். தேவ கிருபையில் எங்கள் சபை ஜனங்கள் தசமபாகங்களை காணிக்கையிலும் தவறாமல் கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தில் செலுத்தி தேவனை மகிமைப்படுத்துவார்கள். நசனா இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நான் கட்டளையிடுகிறேன், நமது சபையில் ஒருவரும் ரட்சிப்பில் முன்னேற்றம் அடையாமல் பின்தங்கி இருக்க மாட்டார்கள். நசனா இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நான் கட்டளையிடுகிறேன், நமது சபையில் எல்லோரும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் இருப்பார்கள். இயேசு கிறிஸ்து நசனா இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நான் கட்டளையிடுகிறேன், நமது சபையில் ஜனங்கள் எப்பொழுதும் நீதிமான்களும் பரிசுத்தமான வாழ்க்கையும் வாழ்வார்கள். நசனா இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நான் கட்டளையிடுகிறேன், நமது சபையில் எல்லா ஜனங்களும் நல்ல நிலையிலும் ஆசீர்வாதத்தோடும் இருப்பார்கள். நசனா இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நான் கட்டளையிடுகிறேன், நமது சபையில் ஒவ்வொரு மனுஷனும் தேவ சித்தத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றி பூரண வயது வரை வாழ்வார்கள். கரங்களை தட்டி கத்திரை மகிமைப்படுத்துவோம். இயேசுவுக்கு நன்றி. ஒன்னே ஒன்று தாங்க, இயேசுக்கு தாங்க மகிமை. வேற ஒன்று அவர் நம்மளுக்கு கொடுத்த வெளிச்சம், அவ்வளவுதான். அவர் தான் மகிமை பண்ணணும். ஆகவே இதெல்லாம் தொடர்ந்து டெய்லி சொல்லுங்க. ஏன்னா இதுல இருக்கிறது தான் இது எல்லாம் வசனத்தை இங்கே கோட் பண்ணி வச்சிருந்தேன். டைப் அடிக்கிறவங்க வசனம் எல்லாம் கச்ச கச்சன் இருக்குன்னு சொல்லிட்டு வசனத்தை எடுத்துட்டாங்க. எல்லாம் வசனத்துல இருக்கிறத நான் டைப் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆகவே ஒரிஜினல்ல வசனம் இருக்கும், இதுல வசனம் போடல. எல்லாம் வசனத்தை தான் நீங்க பேசணும், வசனத்துல தான் நம்ம வாழணும். ஏன்னா வார்த்தையின் மனுஷனா நீங்க வாழுங்க. ஆமென். சரி, நம்ம ஜெபம் பண்ணலாமா? உங்களுக்காக நான் ஒரே ஜெபம் பண்ணிட்டு ஐயா கிட்ட கொடுத்துட்றேன். நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஒரு நிமிஷம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. கடைசியா பாடிடுங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை உயர்த்துங்க. அவர் தான் நல்லவர். அவர் நம்ம நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. நம்ம சபை மக்கள் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. இந்த உலகத்துக்கு சபை வெளிச்சமா இருக்கணும், உப்பா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. இந்த சபை தான் இந்த உலகத்தை மாற்றணும். ஆகவே நீங்க இந்த உலகத்துல என்ன இது நடக்குது அது நடக்குது பயப்படாதீங்க. எல்லாம் நம்ம மாத்திடலாம். சண்டையை மாத்திடலாம். இந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தலாம். எல்லாத்தையும் நம்ம வாயில இருக்குது. கட்டுப்படுத்தலாம். தங்க விலையை இறக்கலாம். எல்லாம் இந்த பண மதிப்பிழப்பு அதை சரியான கட்டத்தில் கொண்டு வரலாம். பேச்ச மட்டும் கடவுள் வார்த்தையை பேசுங்க. ஒரு 24 hours
24 மணி நேரத்துல அரசாங்கத்தை தலைகீழா மாத்தினாரு. வேதத்துல ரொம்ப பஞ்சமா இருந்த இஸ்ரவேல் தேசத்தை செழிப்பாக்கினார். அதே மாதிரி நம்முடைய தேசத்தை எல்லாத்தையும் மாத்துவாரு. நம்மலாம் இன்னைக்கு மேலா இருப்போம், தலையா இருக்க போறோம். ஒரு நாள் கிறிஸ்தவ மக்கள் தான் எல்லாத்துலயும் மேல இருப்பாங்க, எல்லாத்துலயும் தலையா இருப்பாங்க. ஏன்னா முந்தினோர் பிந்தினோர் அவர்கள், பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள். நம்ம சமுதாயம், கிறிஸ்தவ சமுதாயம் எல்லாத்திலும் அவங்க மேல இருப்பாங்க. அல்லேலூயா. ஏன்னா அது வேத வசனம் சொல்லுது, அதை ஆழமா நம்புவோம், நம்ம விசுவாசிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த அருமையான சேலத்துல கொண்டு வந்து ஆண்டவரே, இந்த அற்புதமான சபையில ஆண்டவர் ரிச்சர்ட் ஆபிரகாமுடைய சபையில, ஆண்டவரே கிறிஸ்துவின் சபையில, தேவனுடைய சபையில, அவ இந்தியன் அப்போஸ்தல மினிஸ்ட்ரியில எங்களை கொண்டு வந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருப்பதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 3 தலைமுறையாக இந்த சபையை நீ நடத்தி கொண்டு வந்ததுக்காக உமக்கு கோடி கோடி நன்றி ஆண்டவரே. அருமையான அவருடைய மகனை ஆண்டவரே ரிச்சர்ட், ஆண்டவரே அவர் ஆபிரகாமை மேல உம்முடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும், உம்முடைய மகிமை உண்டாகட்டும், உம்முடைய வல்லமை உண்டாகட்டும், ஆவியானுடைய வல்லமை செயல்படட்டும் ஆண்டவரே. உன் சந்ததி பலத்திற்கும், உன் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி இருக்கிறது. அந்த வார்த்தைகள் அப்படியே நிறைவேறட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே அவர் கையிட்டு செய்யற காரியங்கள் எல்லாம் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, கையிட்டு செய்யற காரியங்களை, ஊழியங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உங்களை மேலாக்குவேன் தலையாக்குவேன் சொன்னீங்களே, எல்லாரையும் மேலாக்குங்க, தலையாக்குங்க ஆண்டவரே. இன்றைக்கு இருக்கிறது 1000 மடங்கு எல்லாரும் பெருகும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல சுகத்துல, பலத்துல, ஆரோக்கியத்துல, சமாதானத்துல, சந்தோஷத்துல, சகல நன்மையின் கிரியைகளை எல்லாம் பெருகும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா தீமைகளும் குடும்பங்களை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே, சபையை விட்டு நீங்கட்டும். கவலைகள், பாரங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதி, நோய், வறுமை, எல்லாம் நெகட்டிவ் காரியங்கள்லாம் குடும்பங்களை விட்டு, சபையை விட்டு, ஊழியத்தை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக ஆண்டவர். நீ சொல்லி இருக்கீங்க சகலத்தையும் புதிதாக்குன்னு சொல்லி இருக்கீங்க. எல்லா சகலத்தையும் புதிதாக்குங்க ஆண்டவரே. சுகம், பலன், ஆரோக்கியம், சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, ஆசீர்வாதம், உயர்வு, வெற்றி, ஜெயம் எல்லாம் புதுசாக்குங்க ஆண்டவரே. எல்லாருடைய வாழ்க்கையிலும் புதிதான காரியங்களை கர்த்தர் செய்வீராக ஆண்டவரே. வியாதிகள் மறையட்டும் ஆண்டவரே, சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும். குடும்ப கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள்லாம் சரியாக மாறும்படியாக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் மத்தியில் இருக்கிற பிரச்சனைகளை சரியாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த ஊழியத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் சரியாகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ரத்தத்தை தெளிக்கிறோம், இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம். சிலுவையின் உபதேசத்தை உங்கள் பிரசங்கிக்கிட்டோம் ஆண்டவரே. சிலுவையில இயேசுவை பிரசங்கிக்கிட்டோம், ரத்தத்தை பிரசங்கிக்கிட்டோம், இயேசுடைய மரண உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிட்டோம். அதை மையமா வைக்கட்டும் ஆண்டவரே. வேற எதையும் மையமா வைக்காதபடி உம்மை நினைவு கூறுகிற ஒரு சபையாக ஆண்டவரே இந்த சபைகள் எழும்பும்படியா ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இந்த கேட்ட காரியங்கள் இவர்கள் மறக்காதபடி பரிசுத்த ஆவியானவர் இவளை ஞாபகப்படுத்தி உட்காரும் பொழுது, எழுந்திருக்கும் பொழுது, நடக்கும் பொழுது இதை சிந்திக்கவும், பேசவும், இதை தியானிக்கவும் ஆவியானவர் வாழ்க்கையில கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. இது வரைக்கும் வேதத்தை அவங்க பார்க்கும் பொழுது வேற மாதிரி பார்த்தாங்க, இனி பார்க்கும் பொழுது அவங்களை வேற லெவல்ல அதை பார்க்கும்படியாக அவங்களுடைய கண்கள் திறக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களை விருப்பமுள்ள வசனமாக, விருப்பமுள்ள பைபிளா இது மாறட்டும் ஆண்டவரே. வெளிப்பாடு உள்ள பைபிளாய் மாறும்படியா ஜெபிக்கிறோம். பேதுருக்கு எப்படி வெளிப்பாடு கிறிஸ்துவ குறித்து கொடுத்தது போல இந்த வசனங்களை உங்களுக்கு வெளிப்பாடை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. உங்களுடைய ஃபுல் பிட் ஒரு பெரிய பந்தி விசாரிக்கிற ஒரு இடமா இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். சபை என்பது அற்புதமான உயர்வான இடத்துக்கு போகிற ஒரு சபையாய் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். தேவனை மையப்படுத்துகிற சபையாக, கிறிஸ்துவை உயர்த்துகிற சபையாக, தேவ சித்தத்தை செய்கிற சபையாக, பெருக்கத்தின் சபையாக, தேவனுடைய அசைவாடுதல் சபையாக, அற்புத அடையாளம் நடக்கிற சபையாக, குருடர்கள் பார்வையடைகிற சபையாக, முடவர்கள் நடக்கிற சபையாக, மரித்தோர் உயிரோடு எழுப்புகிற சபையாக இந்த சபைகள்ல அற்புத அடையாளம் நடக்கட்டும் ஆண்டவர். கர்த்தர் அப்படி செய்வதற்காக நன்றி. புற ஜாதிகள் வந்து 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுப்பார்களாக ஆண்டவர். நீ அப்படி செய்வதற்காக நன்றி. வல்ல கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு ரத்தத்தை ஒவ்வொரு மேல தெளிக்கிறோம், ஒவ்வொரு மேல இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தெளிக்கிறோம். இந்த சபையை சுற்றி தெளிக்கிறோம், எல்லாருடைய சபையை சுற்றி தெளிக்கிறோம். தேவ தூதர்கள் நின்று காக்கும்படியா ஜெபிக்கிறோம். உச்சந்தலைமை உள்ளங்கால் இருக்கிற எல்லா நரம்புகள், எல்லா எலும்புகள், எல்லா சதைகள், எல்லா உறுப்புகள், கிட்னிகள், யூரின் மற்றும் குடல், எல்லா ஹார்ட், எல்லாத்திலும் இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசு ரத்தத்தினால் எல்லாம் புதுப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே.
எல்லாம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளட்டும். எல்லாம் சுருக்க உழக்கூடாது முகம். ஆண்டவரே, தோல்ல சுருக்க உழக்கூடாது ஆண்டவரே. அவங்க வாழ வயது போல் எல்லாரும் இருப்பார்களாக ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்வதற்காக நன்றி. வல்ல கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். நாங்கள் அல்லப்பா, நாம மையப்படட்டும். உமக்கே கணம் துதி மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினே நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்ஸ் எல்லாருக்கும். நன்றி. நல்லவர், நல்லா